சரி, இப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க. அடுத்த ஹெடிங் போடுங்க. புரதங்கள் அப்படிங்கிற ஹெடிங்க போடுங்க. புரோட்டீன் இந்த ஹெடிங்க போடுங்க. சரி, நம்ம ஏற்கனவே கதைச்சிருக்க மாதிரிக்கு இந்த புரதங்கள் வந்து ஒரு பல்பகுதியங்கள் என்ன எங்களுக்கு. புரதங்கள் யார் எங்களுக்கு ஒரு புரதங்கள் வந்து பல்பகுதியங்கள். சரி, இந்த பல்பகுதியம்னா என்ன? இப்ப பல்பகுதியம்ங்கிற வசனம் என்னது உணர்த்துது எனக்கு? பல்பகுதியம் அல்லது நாங்க சொல்றது பல்பாத்து அப்படின்னு என்னது? நிறைய ஒரு பகுதியங்கள் சேர்ந்து உருவாகிறது தான் பல்பகுதியம் அல்லது பல்பாத்துன்னு நம்ம கழிக்கிறது. உதாரணமா இப்ப நம்ம சாதாரணமா எடுத்தா இந்த நிறைய ஒரு பகுதியங்கள் இதை பாருங்க. நான் ஒரு வட்டம் வரைஞ்சேன்னா இதுல ஆயிரக்கணக்கானவங்க என்ன எங்களுக்கு, அல்லது நூற்றுக்கணக்கானவங்க இல்லாட்டி பல. ஒரு வசனத்துல சொன்னா உனக்கு இடையே இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்படி நிறைய இதுக்கு சொல்றது என்னது? ஒரு பாத்து அல்லது ஒரு பகுதியங்கள் சேர்ந்து உருவாக்குறதுதான் பல்பகுதியங்கள் அல்லது பல்பாத்துக்கள். ஏற்கனவே கதைச்ச மாதிரி இது ஒரு கார்போஹைட்ரேட்டா இருந்தா இது ஒரு சர்க்கரைட்டுகளா இருக்கும். இந்த பொண்ட் வந்து எங்களுக்கு கிளைகோசிடிக் பிணைப்பா இருக்கும். சரிதானே? லிபிட்டுக்கள் பல்பகுதியங்கள் அல்ல, பல்பாத்துக்கள் அல்ல. ஆனா அது உயிரியல் பெரிய மூலக்கூறுகள்னு சொல்றது. லிபிட் படிக்காதவங்க லிபிட் தியரி செய்ய காட்டி வெயிட் பண்ணணும். படிச்சவங்க ஓகே. இன்னைக்கு நாங்க புரோட்டீன் ஹெடிங்ஸ் தான் தொடங்கி இருக்குது. இப்போ புரோட்டீன்ஸ்ல ரைட், இப்போ சாதாரணமா இந்த புரோட்டீன்கிற அமைப்புல உள்ள இந்த ஒரு பகுதியும் யார் எங்களுக்கு நம்ம கதைக்கிறது? இந்த ஒரு பகுதியும் யாருன்னா நாங்க கதைக்கிற இந்த ஒரு பகுதியும் வந்து ரைட் அமினோ அமிலங்கள். யாரு? அமினோ அமிலங்கள். அமைனோ அசிட்ஸ்னு நம்ம இதை சொல்றது என்ன? யார் எங்களுக்கு இது? அமைனோ அசிட், அமினோ அமிலங்கள் தான் இதுலான ஒரு பகுதியங்கள். ரைட். ஆக்சுவலா இப்ப இந்த அமினோ அமிலங்களுக்கு உள்ளுக்கு அடங்குற அந்த மூலகங்கள் யார் யாருன்னா, மூலகங்களை சொன்னா கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். இது வந்து ஓலெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன், நைதரசன். இந்த மூலகங்கள் தான் புரதங்கள் அடங்குற பெரிய இந்த புரதங்களை உருவாக்குற மூலகங்கள். இந்த புரோட்டீன், இந்த புரோட்டீன் பத்தி இப்ப நம்ம யூனிட் 2ல படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த புரோட்டீன்ங்கிற பாடம் இத்தோட முடிய போறது இல்ல. புரோட்டீன்ங்கிற பாடம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும் எங்கன்னா மொலிக்யூலர் பயாலஜில 7வது யூனிட்ல. அதாவது மூலக்கூற்று உயிரியல்ங்கிற பாடத்துல, மூலக்கூற்று உயிரியல்ங்கிற பாடத்துல புரதம் தொடர்பான நிறைய தகவல்கள், இந்த அமினோ அமிலங்கள் தொடர்பான நிறைய தகவல்களை நம்ம கதைக்க போறோம். பட் நான் என்ன செய்ய போறேன்னா யூனிட் 7க்கு ஏத்த மாதிரி யூனிட் 2க்கு ஏத்த மாதிரி உள்ள புரதங்களோட ஸ்ட்ரக்சர், புரதங்களோட விடயங்கள் அவ்வளோத்தையும் படிப்பிச்சுட்டு எளிமையா யூனிட் 7க்கு தேவையான சில புரதங்களோட அடிப்படை விடயங்கள், அமினோ அமிலங்களோட அடிப்படை விடயங்களை நான் உங்களுக்கு கொப்பியில எழுத வைப்பேன். டியூட்ல கொப்பியில விளங்குதா? யூனிட் 7க்கு தேவையானது. அப்ப நம்மளுக்கு பாடம் கொஞ்சம் ஃபுல் பேக் ஆகி இருக்கும். யூனிட் 7 படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு ஏதோ சம்திங் நாலேஜ் ஒன்று இருக்கும். என்னது எங்களுக்கு? இந்த புரோட்டீன்ஸ் பத்தி என்ன எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் சொல்லி இந்த புரோட்டீன்ஸ்ல இந்த புரோட்டீன் உண்மைக்குமே ஏன் தேவை எங்களுக்கு? ஏன் தேவை? அதாவது அதாவது என்ன கேட்கிறேன்னா புரோட்டீன் தொழில் என்ன இப்ப எங்களுக்கு? புரோட்டீன் தொழில் வந்து ஏகப்பட்ட தொழில்கள் இருக்கு. என்ன உங்களுக்கு அன்னைக்கு நாங்க நிறைய கதைச்சோம். கட்டமைப்பு கூறுகளா புரோட்டீன் காணப்படாதா? இப்ப நம்ம தலைமுடி எடுத்தா, நகம் எடுத்தா கட்டமைப்பு கூறுகள். எங்கட களங்களை எடுத்தா, உள்ளுக்குள்ள புண்ணகங்களை எடுத்தா, எங்கட தசையை எடுத்தா, தசையில இருக்க ஆக்டின் மயோசின் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளைவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தசை புரதங்கள்னு சொல்லி நம்ம ரத்தத்துல இம்யூனோகுளோபின்ஸ் சொல்லி ஒரு புரதம் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதுகாப்புக்கு செயற்பட புரதங்கள். சிலவங்க சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுங்க, மீன் சத்தெல்லாம் சாப்பிடுங்க, நல்லா இறைச்சி சாப்பிடுங்க, நல்ல புரோட்டீனை சாப்பிடுங்கன்னு. அதாவது என்ன அர்த்தம் இதுல? சேமிக்கணும் என்ன எங்களுக்கு? சேமிப்புணவா என்ன செய்யறாரு எங்களுக்கு? புரோட்டீன்ஸ் காணப்படுறாரு. ஏன் பால்ல இல்லையா? முட்டையில இல்லையா? அல்புமின்னு சொல்லி, பால்ல கேசின்னு சொல்லி இருக்குதானே? அப்படி அந்த சேமிப்பா புரதங்கள் காணப்படுறாங்க. சில புரதங்கள் கொண்டு செல்லல் புரதங்கள். புரதங்கள் என்ன செய்யறாங்க? கொண்டு செல்லல் தொழிற்பாடு அந்த புரதங்கள் செய்யறாங்க. ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின்ல ஹீம்ல 2 அமைப்பு. இந்த ஹீமோகுளோபின் படிப்பிக்கக்குள்ள சொல்லித்தரேன் உங்களுக்கு. பிளட் டிஷ்யூ அதாவது குருதியிலையும் படிப்பிக்கக்குள்ள ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சரை நாங்க படிக்க இருக்கு. சிலபஸ்ல அது இல்ல, ஆனா நம்ம படிச்சுட்டு போனா எங்களுக்கு விளங்கும். ஏன்னா புரதத்தின் அமைப்பு ஒண்ணு தானே. ஹீம்னு ஒரு பகுதி இருக்கு, குளோபின். அந்த குளோபின் தான் என்னது? புரோட்டீன். ஹீம்னு சொல்றது வேலை இரும்பு. ஹீம்னா இரும்பு. ஹீமடைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெவல்ல
இரும்பு Fe2O3. அப்ப ஹீம்னு சொல்ற வசனம் என்னது எங்களுக்கு? இரும்பு. அப்ப இரும்பும் ஒரு புரதமும் சேர்ந்தது தான் ஹீமோகுளோபின். யாரை கொண்டு போறதுக்கு? ஆக்சிஜனை கொண்டு போறதுக்கு. எங்க இருக்காரு? செங்குருதி கலங்கள்ல, ஆர்பிசில இருக்காரு. அப்ப இப்படி எங்களுக்கு இப்ப நிறைய கதைகள் இதுல இருக்கு. எங்களுக்கு நச்சு, நச்சுக்கள் வந்து புரதங்கள், பாம்பு நச்சு, இதெல்லாம் என்னது எங்களுக்கு? அது ஒரு, இதெல்லாம் ஒரு புரோட்டீன். இப்படி புரோட்டீன் இல்லாத இடமே இல்லைன்னா புரோட்டீன். நாங்க ரொம்பவே நாங்க மேட் அவுட் ஆஃப் இதுல புரோட்டீன்ஸால தான் நம்ம நிறைய உருவாகிட்டோம். இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை விளங்கிறதும் படிச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு இயல்பாம் இது. இந்த புரோட்டீன்ஸை படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு புரோட்டீன்ஸ்ல நான் என்னென்ன ஃபர்ஸ்ட் படிப்பிக்க போறேன்னா, முதலாவது இந்த புரோட்டீன் பொதுவான சில விஷயங்கள் என்ன, இப்ப நம்ம கதைச்சமே இப்ப புரோட்டீன் பத்தி. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப முக்கியமா விளங்கணும் ஒரு அமினோ அமிலத்தை பத்தி. யாரை பத்தி? அமினோ அமிலத்தை பத்தி. அப்புறம் இந்த அமினோ அமிலம் ரெண்டு இடையில உருவாகிற அந்த அழகான பிணைப்பு ஒண்ணு இருக்கு. அந்த பிணைப்புக்கு பேர் நாங்க சொல்றது பெப்டைட் பிணைப்பு. கார்போஹைட்ரேட் இடையில ஒரு சர்க்கரைட்டுக்கு இடையில உருவாகிற பிணைப்பு யார் எங்களுக்கு? கிளைகோசிடிக் பிணைப்பு மாதிரி அமினோ அமிலங்களுக்கு இடையில உருவாகிற இந்த பிணைப்பு யார் எங்களுக்கு? பெப்டைட் பிணைப்பு. பெப்டைட் பிணைப்பு உருவாகிறது எப்படி? ஒரு இரு பெப்டைட் கட்டமைப்பு எப்படி காணப்படுறாருன்னு சொல்லி நம்ம கதைக்கு எடுக்கலாம். இல்லைங்களா? அப்புறம் இந்த அமினோ அமிலங்கள் பத்தி ஒரு டீடைல். அப்புறம் புரதங்களோட 4 மட்டங்கள், புரத கட்டமைப்புல 4 மட்டங்களும் புரத தொழிற்பாடும் இருக்கு. அதுக்கப்புறம் புரதங்களோட சோதனை. இதை படிச்சா எங்கட யூனிட் 2 அடிப்படையில பேசிக்கா புரதங்கள் முடிஞ்சு. பேசிக்கானது ரைட். அடுத்து இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், எங்க உடம்புல புரதங்கள் இருக்குன்னு இப்ப தெரியும் தானே? எங்க உடம்பால புரதங்கள் தொகுக்கப்படுதா? அதாவது புரத தொகுப்புன்னு எங்களோட உடம்புல நடக்குதா, இல்லாட்டி நம்ம கண்டிப்பா சாப்பிடணுமா? அது சாப்பிடணுமா, இல்லாட்டி எங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் உடம்புல நடக்குதா? கண்டிப்பா நடக்குது எங்களுக்கு. இப்ப நீங்க இப்ப உட்காந்துருக்கீங்களே இந்த டைம் கூட என்ன செய்யுது? எங்களுக்கு ஒரு புரதொப்புன்னு உடம்புல நடந்துகிட்டு தான் இருக்கு. புரதொப்பு உதாரணமா சொன்னா இன்சுலின் ஹோமோன் எடுங்க. இன்சுலின் ஹோமோன் என்ன செய்வார்? குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்குவார். அதாவது உடம்புல குளுக்கோஸ் கூடனா, குருதியில கூடனா என்ன செய்வாரு? கிளைகோஜனா ஈரல்ல செய்ய பாருங்க. என்ன கார்போஹைட்ரேட் கிளைகோஜன் ஒரு சேமிப்பு பல்சக்கரைட் கிளையுடையது. ஏன் கிளையுடையது? அப்ப சின்னதா இருந்தா சின்ன இடத்துல நிறைய பேர் சேமிக்க முடியும்னு சொல்லி ஈரல் பத்தி நம்ம கதை ஒண்ணு கதை, கிளைகோப்ரோதம் பத்தி சொல்லுது, கிளைகோஜன் பத்தி. அப்ப இது புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லி உடம்புல நடக்குது. இந்த இன்சுலின் என்னது? ஒரு புரத ஹோமோன். இலிங்கோ ஹோமோன்கள், அதாவது இலிங்கோ ஹோமோன், லிபிட் ஹோமோன் இருக்கு. நம்ம கதை டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரோஜன், புரத ஹோமோன்களும் இருக்கு. அப்ப நான் இப்ப கைக்கிறது புரத ஹோமோன். அப்ப புரத ஹோமோன் உற்பத்தி செய்யணும்னா புரத தொகுப்பு நடக்கணுமா இல்லையா? அப்ப இன்சுலின் போன்ற லிபிட் ஹோமோன்கள் உற்பத்தி செஞ்சா லிபிட் தொகுப்பு நடக்குதா இல்லையா? இருக்கு. இந்த புரத தொகுப்புங்கிறது கொஞ்சம் அழகான ஒரு விஷயம்னு ரைட். அந்த புரத தொகுப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் இருக்குது எங்களுக்கு மாலிகுலர் பயாலஜில 7வது படத்துல தான் விளங்கப்படுது. ஆனா இங்க புறத்தோப்புக்கான பேசிக் ஐடியா உங்களுக்கு நான் கொப்பில எழுத வச்சு டயக்ராம் எழுத வைப்பேன். ஏன்னா விளங்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறது மலிகுலர் பயாலஜி இந்த புறத்தோப்பான விஷயங்கள் ஒண்ணுமே விளங்காம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. அங்க எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அங்க படிப்பிப்பேன், இங்க பேசிக் வெர்ஷன் ஒன்று படிப்பிப்பேன். சரி, இந்த புரதம் துவக்கப்படுதுன்னா இப்ப அமினோ அமிலங்கள் சேர்ந்து தானே புரதங்கள் உருவாகுது. இப்ப சாதாரண விளங்கிங்க எப்படி அமினோ அமிலங்கள் இவங்க இவங்க தான் கொடுக்கப்படணும்னு நீங்க தீர்மானிப்பீங்க. இப்ப நாங்க சொல்லுவோமே அமினோ அமிலங்கள் ஒரு ரயில்ட ஒரு ட்ரெயின்ல ஒரு ஒவ்வொரு பெட்டின்னு சொன்னா அதுல உள்ள கொக்கி தான் என்னது எங்களுக்கு? பெப்டைட் பாண்ட். அப்ப அந்த முழு ரயிலும் யார் எங்களுக்கு? புரோட்டீன். இப்ப நான் கேட்கிறேன், ரயில் அமைப்பு ஒவ்வொருக்கு வேறுபடாதா? ஒவ்வொரு ஊருக்கு போகாதா? எப்படி தீர்மானிக்கிறோம்? எப்படி அப்ப அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் தீர்மானிக்கப்படுது? இன்சுலின் ஹோமோன் புரதம் இப்படிதான் இருக்காரு. இன்சுலின் ஹோமோன் இதான் புரதம், இதான் புரதம்னா அங்க உள்ள அமினோ அமிலம் இப்படிதான். யார் தீர்மானிக்கிறார்? எதால தீர்மானிக்கப்படுது? அப்ப கேட்கறது விளங்குதா? ஓ அல்புமின் இப்படி புரதம். ரைட். இன்சுலின் ஹோமோன் புரதம். யார் தீர்மானிக்கிறா? எங்க உடம்புல உள்ள புரதத்தை யார் தீர்மானிக்கிறா? எங்களோட உடம்புல காணப்படுற டிஎன்ஏ தொக்கா இருக்கேன்னா உடம்புக்கு காணப்படுற டிஎன்ஏ தான் அந்த தகவலை சேமிச்சு வச்சிருக்காரு. விளங்குதா? சரி, அதுதான் அந்த மொலிகுலர் பயாலஜிங்கிற பாடம். சரி, இப்ப ரொம்ப போட்டு இதெல்லாம் இதுதான் இப்ப இது வரைக்கும் புரதம் ஒரு அழகான இன்ட்ரடக்ஷன் ஒன்று தான் இப்ப உங்களுக்கு தந்தேன். இப்ப நம்ம ஜஸ்ட் இப்ப புரோட்டீனை பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அமினோ அமிலங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யார்ல இருந்து? அப்ப நாங்க முதலாவது இப்ப எல்லாமே கோப்பியில் எழுத போறது இல்லை, நம்ம ஒரு ஸ்மார்ட் நோட் ஒன்று தான் எழுத போறது நம்ம. அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா அமினோ அமிலங்கள்ல இருந்து ரைட் நம்ம இதை எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அப்ப எடுங்க, நான் சொல்ற மாதிரி உங்க டியூட்டர் முதல் எடுங்க, எல்லாரும் டியூட்டர் எடுங்க. எனக்கு டியூட்டர் தான்.
இப்ப என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் அட்டியூட்ல புரதங்கள் என்ன புரதத்துல உள்ள இந்த எங்கட சிலபஸ்ல உள்ள பேசிக் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் வாசிப்போம். இது மிஸ் ஆயிருந்தா கொஞ்சம் விளங்கிக்கும். முதலாவது சொல்லியிருக்காங்க புரதங்கள் அமினோமினால் ஆக்கப்பட்டவை, அது எங்களுக்கு கிளியர். அப்ப எஸ்ஏ ஒன்று கேட்கலாம். இப்ப நான் சொன்னேன் மொலிக்யூலர் பயாலஜியோட சம்பந்தப்படுறனால நல்லா கேட்டுக்குங்க. நியூ சிலபஸ் எஸ்ஏ இப்ப அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஒரு யூனிட் 2 பின்னுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பாடத்தோட கோர்க்க முடிஞ்சா அந்த பாடத்தோட கோர்த்து எஸ்ஏ கேட்பாங்க. இப்ப 5வது 6வது எஸ்ஏ, இப்ப 5வது எஸ்ஏ வந்து யூனிட் 2ல தானே செட் ஆகும். ஏபின்னு பகுதி செட் ஆகுள்ள பாருங்க எப்படி கேள்வி ஒன்று கேட்கலான்னு. ஏ கேட்கலாம் புரதங்களோட ரசாயன கட்டமைப்பை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி, அல்லது புரதத்தை ஃபுல்லா விளங்கப்படுத்துங்கன்னு. அப்ப யூனிட் 2ல படிச்ச புரதத்தோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து இந்த அமினோ அமிலத்துல ஆனது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லா ஸ்ட்ரக்சர் என்ன செய்யணும், பெப்டைட் பிணைப்பு உருவாக்கத்துல இருந்து விளங்கப்படுத்தணும். அடுத்த கேள்வி கேட்பான் புரத தொகுப்பு செயல்முறையில உள்ள ஏதாச்சும் சில ஒரு நிகழ்வை விளங்க சொல்லி. அப்ப அது எங்க உள்ளது, அது 7வது யூனிட்ல உள்ளது. அப்ப 5வது 7வது என்ன செய்யுது, மிக்ஸ் ஆகுது. இப்ப அடுத்து படிப்பிக்க போறது டிஎன்ஏ தானே, புரோட்டீன் முடிஞ்சா புரோட்டீன். அப்ப டிஎன்ஏல கேட்கலாம், டிஎன்ஏ இருக்கு பின்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லி ஒண்ணு அது இருக்கு 7வது யூனிட்ல. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அப்ப முதலாவது வினா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கேட்கலாம், 2வது வினா டிஎன்ஏ ரெட்டிப்பை பத்தி விளங்கப்படுத்த சொல்லி கேட்கலாம். அது எங்க இருக்கு தகவல், 7வதுல இருக்கு. அப்ப 2 படத்தையும் ஒழுங்கா படிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், கனெக்ட் பண்ணி தான் செய்ய போறோம் 2 படத்தையும், விளங்குதா? அப்ப அடுத்தது புரதங்கள் உருவாக்கத்தில் 20 வெவ்வேறு அமினோ அமிலங்கள் பங்கெடுக்கும். எழுதுவோம் நம்ம சில விஷயங்களை வருவோம். புரத மூலக சேர்க்கையானது யார், எங்களுக்கு இடைவெளி நிரப்பணும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் என்பன காணப்படும். கிளைசின் தவிர்த்து என்ன அமினோ அமிலங்கள் மத்தியில் ஒரு சமச்சீரற்ற கார்பன், இதனில் சூழ்ந்து அமினோ அமிலம் ஒரு கார்பைல் கூட்டம், ஆறு கூட்டம் அதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. கிளைசின் ஆறானது யாரால பிரதிடப்பட்டிருக்கு, ஐதரசனால பிரதிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானே. சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது இருக்கட்டும். ரைட். அப்ப திருப்பி அமினோ அமிலத்தை பத்தி இங்க பின் சொல்லிட்டு போறாங்க. அப்ப நாங்க முதலாவது எழுதுவோம் அமினோ அமில மூலக்கூறின் கட்டமைப்புன்னு ஹெடிங் போடுங்க. ஹெடிங் போடுங்க, கோப்பில டேட்டா போட்டுக்கணும் தயவு செஞ்சு. அமினோ அமில மூலக்கூறின் கட்டமைப்பு அப்படின்னு ஹெடிங்க போடுங்க. இப்ப எங்கன்னா இந்த அமினோ அமில மூலக்கூறுன்னு சொல்றது எளிமையா கொஞ்சம் கவனிங்க, நல்லா கிளியரா சொல்லி தரேன். நடுவில் எங்களுக்கு ஒரு கார்பன் இருக்காரு. இப்ப கார்பனுக்கு எத்தனை பண்ட் வரைய முடியும், எங்களுக்கு சுத்தி வர கார்பனுக்கு 4 பண்ட் வரைய முடியும். சரியா, 4 பண்ட் வரைய முடியும். நல்லா கவனிங்க, இந்த கார்பனுக்கு 4 பண்ட் வரைகிறதோட முதலாவது நான் அணுவின் 1வது ஐதரசன் எழுதுவேன். யார் எழுதுறேன், ஐதரசன். அடுத்து இன்னொரு குரூப் உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான குரூப் ஒன்று இருக்கு, ஆறு குரூப்னு சொல்லி. யார் இந்த ஆறு குரூப், ஆறு குரூப்புக்கு பேர் ஒன்று இருக்கு. இவர் வந்து எங்களுக்கு அட்கைல் குரூப். என்ன குரூப் இவரை நாங்க சொல்றது, அட்கைல் குரூப். பாருங்களேன், ஆறு குரூப்னு சொல்றது யார், எங்களுக்கு அட்கைல் குரூப். இன்னொரு குரூப் ஒன்று இருக்காரு, கவனிங்க, சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஐதரசன். ரசாயன கட்டமைப்பு படி, அதாவது கெமிக்கல் பாண்டிங் படி வரைஞ்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்காரு, இவரோட இணைஞ்சவர் அடுத்தவர் யாருன்னா NH2 குரூப். என்ன குரூப், NH2 குரூப். ரைட், கிளியரா? அப்ப மொத்தம் எத்தனை குரூப் இருக்காரு, 4 குரூப். 1வது யாரு, கார்பன் இருக்காரு. கவனிங்க, கார்பனை சூழ்ந்து இருக்கிறது யாரு, ஐதரசன் ஒண்ணு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு வரைஞ்ச யாரு, இது ஐதரோ கார்பன் குரூப், அதாவது அட்கைல் குரூப். சரி, அதை பத்தி இப்ப நாங்க விலங்கி எடுப்போம், நிறைய விலங்கி எடுப்போம். சரியா, அடுத்து இருக்காரு எங்களுக்கு, கவனிங்க, இந்த 2 குரூப் கொஞ்சம் மெயினான குரூப் 2. யார் எங்களுக்கு, சி டபுள் பாண்ட் H குரூப்பும் NH2 குரூப்பும். சரியா, ரைட். அப்ப இப்ப நம்ம இது ஓவரால் இது யாரு யாருங்கிறத நம்ம இப்ப நோட் பண்ணுவோம். இவர் தானே எங்களுக்கு முதலாவது, இவர் யாரு, வெளியே எழுதுவோம். இவர் ஒண்ணு, இவர் ஒண்ணு, இவரு, அடுத்தது இவர். எழுதி எடுப்போம். முதலாவது இவர் யாரு,
ஒன்னாவது ஐதரசன் அணு. இவர் யாரு எங்களுக்கு? ஐதரசன் அணு. இவர் யாரு? ரெண்டாவது குரூப். இது எழுதுறேன்னா அட்கைல் கூட்டம். யாரு? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அட்கைல் குரூப்புக்கு தனி விளக்க உரையனே இருக்கு எங்களுக்கு. இது அட்கைல் கூட்டம். மூணாவது இவரு கார்பாக்சிலிக் கூட்டம். நாலாவது இவரு அமைனோ கூட்டம். இந்த கூட்டம் அமைனோ கூட்டம். இறங்குச்சா? அப்ப கார்பன் சுத்தி யார் யார் இருக்கா? ஐதரசன் ஒண்ணு, ஆர் குரூப் ஒண்ணு, கார்பாக்சிலிக் கூட்டம் ஒண்ணு, அமைனோ கூட்டம் ஒண்ணு. இது மொத்தமா இந்த ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் யாரு எங்களுக்கு? அமினோ அமிலம். யார் வருத்தாங்க? அப்ப இது ஒரு சாதாரண பொதுவான ஒரு அமினோ அமிலத்தின் ஸ்ட்ரக்சர். வேகமா என்ன செய்றீங்கன்னா இதை வரைஞ்சிடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அமினோ அமிலத்துக்கான பாயிண்ட்ஸ் நான் சொல்லி தரேன். இது ஒன்னாவது அமினோ அமிலத்துல ஸ்ட்ரக்சர்ல இப்ப ஒன்னாவது பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு படிப்பிச்சு இருக்கேன். எழுதுங்க பாப்போம் வேகமா. இவ்வளவு வேகமா எழுத முடியுமோ அவ்வளவு வேகமா எழுதிடுங்க இதுல.
சரியா? சரி, அடுத்தது இப்ப இந்த அமினோ அமிலத்துல உள்ள சில இந்த கூட்டங்களை பத்தி ஒரு கதை ஒண்ணு சொல்லி தர போறேன். ரைட், கொஞ்சம் கவனிங்க. இது இது அப்படியே இருக்கட்டும். இப்ப எங்களுக்கு யார் யார் இருந்தா இதுக்கு ரெண்டாவது நோட். கார்பன் ஒண்ணு, ஹைட்ரஜன் ஒண்ணு, சி டபுள் பாண்டோ OH கூட்டம் ஒண்ணு, அதே மாதிரி அட்கைல் குரூப் ஒண்ணு, NH2 குரூப் ஒண்ணு. சரியா? இதுல இந்த ஆறுங்கிறது சரியா கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம் உடையது. கார்பன் ஐதரசன் ஒளிவிலையும் கழிச்சிருப்பீங்க. இதை பத்தி மாத்திரம் உடையது. இந்த ஆற சொல்றாங்க சரியா, இவர் தான் பக்க சங்கிலி, செயின். இந்த விட கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, பின்னுக்கு தேவைப்படும். இவங்க எல்லாருமே ஏனைய 3 கூட்டத்தை சேர்த்து சொல்றாங்க. முதுகெலும்பு, பேக் போன். இல்லைங்கதா, இது பக்க சங்கிலி சைட் செயின், அது பேக் போன். இதான் இந்த விஷயம். இது எழுதிடுங்களை பார்த்து வேகமா ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு போறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் நோட் மறக்க கூடாதுன்னு தான் இப்படி 2 3 சொல்லி நான் பாயிண்ட் ஃபார்ம்ல இதை விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வேகமா எழுதுங்க. ஒரு வசனம் ஒன்று எழுதுறேன். டேஷ் ஆர் எழுதியிருக்கேன். டேஷ் ஆர் கூட்டத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை மாறுபடலாம். அமினோ அமிலத்துக்கு ஏற்ப மாறுபடலாம். நினைவு இருக்கா? லிபிட்ல மாறுனுச்சு 16 தொடக்கம் 18 கார்பன். சரியா? ரைட், எழுதிட்டீங்களா அதை? இப்ப அடுத்தது 3வது கவனிங்க. சரியா? இப்ப பக்க சங்கிலி பத்தி கழிச்சாச்சு, முதுகெலும்புனா என்னன்னு கழிச்சாச்சு. இப்ப அதோட யூசஸ் பின்னுக்கு தான் நம்ம கதைக்கிறோம். இப்ப உங்களோட புக்ல சமச்சீர் தன்மை, சமச்சீர் அற்ற தன்மைன்னு ஒரு விஷயம்னு தந்திருந்தாங்க. நான் கோச் கூட்டத்தை கோச் சொல்றது C டபுள் கூட்டத்தை இப்படி எழுதலாம்.
இப்ப சுருக்கி பொண்டெல்லாம் சுருக்கி NH2 இப்படி எழுதலாம். விளங்குச்சா? அடுத்து ஆறு குரூப். ஆறு குரூப் இப்படி எழுதுறேன். இங்க பாருங்க, இந்த கார்பனை சுத்தி உள்ள 4 பொண்ட்ல உள்ள 4 கூட்டமும் ஒரே மாதிரி இருக்கா, வேறுபடுதா? வேறுபடுது தானே? வேறுபட்டா நல்ல கவனிங்க, இந்த கார்பனை நாங்க சொல்றது சரியா சமச்சீரற்ற கார்பன். என்ன கார்பன் சொல்லுவீங்க? சமச்சீரற்ற கார்பன் அணு. உண்மைக்குமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படி இதை கதைச்சா கைரைல் கார்பன் அணுன்னு சொல்றது. என்னது? கைரைல் கார்பன் அணு. நான் அது அவ்வளவு பெரிய வேர்டனும் பயாலஜிக்கு யூஸ் பண்ணி இல்ல. சமச்சீரற்ற கார்பன் அணு. சமச்சீரற்ற கார்பன் அணுன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நீங்க எழுதிக்கணுங்கன்னு என்ன அதெல்லாம் தியரியில தந்து இல்லை எங்களுக்கு. சமச்சீரற்ற கார்பன் அணு என்ன நினைக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன தியரி? கார்பன் அணுவை சுற்றி காணப்படும் 4 கூட்டங்களும் வேறுபடுவது தான் யாரு? அப்படி உள்ள கார்பனை தான் நம்ம என்னன்னு சொல்றது? சமச்சீரற்ற கார்பன். அவ்வளவு இப்போதைக்கு பயாலஜிக்கலி விளங்கினா போதும். என்ன தியரி? கார்பன் அணுவை சுற்றியுள்ள எத்தனை கூட்டங்கள்? 4 வசனத்தில் எழுதுவோம். 4 கூட்டங்களும் வேறுபடும். 4 கூட்டங்களும் என்ன செய்யறாரு? எங்களுக்கு கார்பன் அணு சுத்தி வேறுபட்டார். இது ஒரு விஷயம். கவனிங்க, இப்ப இப்படி ஒரு அமினோ அமிலத்தை எழுதுறேன் உங்களுக்கு. இன்னொரு கார்பன் இருக்காரு, ஒரு ஐதரசன் வந்திருக்காரு, சரியா? இதே மாதிரி எனக்கு ஒரு பூச்சி கூட்டம் இங்கிட்ட இருக்கு. இங்கிட்ட எனக்கு ஒரு NH2 குரூப் வருது. கீழே அந்த ஆறுக்கு பதிலா ஒரு ஐதரசன் வாராரு. இப்ப சொல்லுங்க, ஒரே வேர்ட்ல இந்த கார்பன் அணுவை பத்தி ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். பேரே சொல்லலாம் உங்களுக்கு. கார்பன் அணுவை சுற்றியுள்ள 4 கூட்டங்களும் வேறுபட்டவையா? 2 கூட்டம் என்னது எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கா? 2 கூட்டங்கள் ஒரே மாதிரி இருந்தா இந்த கார்பன் அணுவை நாங்க சொல்றது சமச்சீர் கார்பன் அணு. என்ன கார்பன் அணு? சமச்சீர் கார்பன் அணு. ஏன் சமச்சீர் கார்பன் அணு? யாதேனும் 2 கூட்டங்கள் ஒரே மாதிரி காணப்படுது. 3 கூட்டம் வந்தா அது சமச்சீர் தான். 4 ஒரே மாதிரி இருந்தா அதுவும் என்னது எங்களுக்கு அட்லீஸ்ட் 2 கூட்டம் சரி ஒரே மாதிரி வருது. அது என்னன்னு சொல்றது நாங்க? அப்ப நம்ம இன்னொரு தியரி ஒன்று எழுதுனா என்ன தியரி எழுதலாம்னு சொல்லுங்க. எனக்கு தியரி எனக்கு வழிகாட்டி தாங்க. என்ன தியரி எழுதலாம்? கார்பன் அணுவை சுற்றி காணப்படும் 4 கூட்டங்களுள் யாதேனும் 2 கூட்டங்களாவது என்னது எங்களுக்கு சமனாக வர வேண்டும். 3 வரையில மேலதா 2 சரி வரணும்னா 3 வரலாம். கிளியரா இல்ல? இது சமச்சீரற்ற கார்பன் அணு. இந்த ஐதரசன் வார இந்த அமினோ அமிலத்துக்கு ஸ்பெஷல் பேர் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என்னது? கிளைசின். இந்த அமினோ அமிலம் யார் எங்களுக்கு? இந்த அமினோ அமிலம் எங்களுக்கு கிளைசின். யார் எங்களுக்கு? இப்ப நான் கேக்குறேன், இப்ப இவர் கிளைசின் தானே? உண்மைக்குமே இந்த 6 கூட்டத்தில் உள்ள கார்பன் எண்ணிக்கை மாற இயலுமா இயலாதா? 2 3 4 16 17 வர தேவையில்ல. 2 3 4 5 மாற இயலுமா இயலாதா? இப்ப ஒப்பீட்டளவுல இங்கன கார்பன் இருக்கு, இங்கன கார்பன் இருக்கு, அட்கைல் கூட்டத்திலயும் கார்பன் இருக்கு. ஆனா இங்க கார்பன் இருக்கு. கிளைசினோலுக்கு நடுவுல கார்பன் ஒன்று இருக்கு. வேற கார்பாக்சிலிக் அமில கூட்டத்துல கார்பன் இருக்கு. வேற கார்பன் இருக்கு அதுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க கார்பன் எண்ணிக்கை 2 மட்டுப்படுறதுனால 6 கூட்டமும் இல்லாதனால கிளைசின் தான் உள்ளதிலே எளிமையான ஸ்ட்ரக்சர் உடைய அமினோ அமிலம். சரியா இல்லையா? யாரு? கிளைசின் தான் உள்ளதிலே எளிமையான ஸ்ட்ரக்சர் உடைய யாரு எங்களுக்கு அமினோ அமிலம். அப்ப என்ன எழுதலாம் நாங்க?
எளிமையானதுங்கிற ஒரு வேர்டை போட்டுக்கிட்டா எங்களுக்கு டியூட்டை வாசி மிச்சத விலையும் கேளுமே இல்லாதா வேற சார் இப்ப வேகமா மிகவும் அழகா இது எழுதிருங்க பாப்போம் இது 3வது நோட் நான் எழுதியிருக்கேன்னா அமினோ அமிலத்துல பாக்குற 3வது பாயிண்ட் புரோட்டீன்ல விளங்குதா முதலாவது பாயிண்ட் அமினோ அமிலத்துல ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிட்டீங்க ஏன்னா அதுக்கப்புறம் முதுகெலும்பு பத்தி பக்கசங்கிலி பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க இப்ப இந்த சமச்சீரற்ற தன்மை என்னங்கறத இப்ப விளங்கிட்டீங்க நீங்க புரோட்டீன்ஸ்ல ரைட் அப்ப உள்ளதுல எளிமையான அமினோ அமிலம் யாரு எங்களுக்கு என்ன ரீசன் ஆர் கூட்டம் ஐதர்சன் அணுவால பிரதியிடப்பட்டிருக்கு சமச்சீரற்றதா சமச்சீரற்றதுன்னா என்ன தியரின்னு கிட்ட இருக்கேன்னா எங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அதிகமா இது வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சமச்சீரற்ற கார்பன் சொல்லி இந்த சமச்சீரற்ற கார்பன் கோளியல் தன்மை காணப்படும்னு சொல்லி ஆர்கானிக்ல பெரிய ஒரு கதை கேட்கணும் நாங்க வேகம் எழுதுங்க அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு இப்ப புரோட்டீன்ஸ்ல சல்ஃபர் காணப்பட முடியுமா முடியாதா முடியும் ஏன்னா இதற்கு என்னென்ன காய்ச்சிருக்கோம் அந்த 3 நோட் பரவாயில்ல போற 3 நோட் விளங்குதா முதலாவது நோட் என்னது இந்த அமினோ அமிலத்துல ஸ்ட்ரக்சர் என்ன அடுத்த நோட் என்னது என்னென்ன கூட்டம் இருக்குன்னு காய்ச்சோம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும் நீங்க என்னென்ன கூட்டம் ஐதர்சன் இருக்காரு அஸ்கல் குரூப் ஒன்று இருக்காரு அமினோ குரூப் ஒன்று இருக்காரு கார்பாக்சிலிக் கூட்டம் 1 2 3 நாள் எந்த ஆர்டர் வேணாலும் வரலாம்
லேசா உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கு. அடுத்து என்னது முதுகெலும்பு யார் யாருங்கிறத நோட் பண்ணிருக்கீங்க, பக்கசங்கிலி நோட் பண்ணிருக்கீங்க, கார்பன் எண்ணிக்கை என்ன செய்யலாம், மார்க் கூட்டத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை அமினோ அமிலத்துக்கு அமிலம் மாறுபடலாம். அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கீங்க நீங்க, அந்த எங்களுக்கு ரிசோர்ஸை தொட்டுட்டு போயிருக்க சமச்சீரான சமச்சீரற்ற தன்மைகளை பத்தி விளங்கிட்டு கிளைசின் பத்தி நம்ம தந்திருக்காங்க. அப்ப அதுக்கான முழு விளக்கமும் நீங்க எழுதி எடுத்திருக்கீங்க. இது கிளியரா? இது விளங்கணிச்சா? இன்னும் இதுல எழுத நேரம் வேணுமையா இருக்குங்கன்னு இல்லையே? ரைட். இப்போ ஆன்லைன்ல ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுங்க, உங்களுக்கு நேரம் பத்தாட்டி. ரைட். அடுத்தது இப்ப நாலாவது, நாலாவதுக்கு போனாங்க. நாலாவது வந்து இப்ப எங்களுக்கு ஒரு அமினோ அமிலத்துல சல்பர் ஒன்று காணப்பட முடியுமா முடியாதா? அப்ப நான் வரைய போறேன் இப்ப உங்களுக்கு அமினோ அமிலங்களோட கட்டமைப்பு கிளியர் ஆனனால மெத்தியோனின். இப்ப நீங்க நினைக்க வேணாம் இதெல்லாம் ஏன் யூனிட் 2ல படிக்கிறோம்னு சொல்லி, நான் மெத்தியோனின் கட்ட என்ன சிலபஸ்ல தந்தே இல்லையே, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி நான் சொன்னேன். எங்க இருக்குது மாலிக்யூலர் பயாலஜி எங்களுக்கு. அப்ப மெத்தியோனின் பத்தி நாங்க நிறைய கதைக்க வேண்டியிருக்கு மாலிக்யூலர் பயாலஜில. ரைட். அப்ப மெத்தியோனின் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம கொஞ்சம் வரைஞ்சி எடுப்போம். கொஞ்சம் கவனிங்க, நான் ஒரே கலர்ல வரைகிறேன். இந்த மெத்தியோனின் அமைப்புல எங்களுக்கு கார்பன் ஒன்று இருக்காரு தானே, ஹைட்ரஜன் ஒன்று இருக்கு. வேற யார் இருக்காரு இதுக்கு? கார்பாக்சிலிக் கூட்டம் இருக்கு. வேற யார் இருக்கு எங்களுக்கு? NH2. இப்ப இதுல ஆர் குரூப் இருக்காரு தானே, இந்த ஆர் குரூப் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இந்த ஆர் குரூப்பை நான் கொஞ்சம் டிஃபரெண்டா வரைகிறேன். இங்க பாருங்க, CH2. அப்ப இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், ஒரு பொண்ட் முடிஞ்சு. அப்ப இன்னொரு பொண்ட் வரையலுமா இல்லாதா? இன்னொரு பொண்ட் வரையலுமா இல்லாதா? வரையலும். அந்த கார்பனுக்கும் இன்னொரு CH2. அப்ப 2 கார்பன் அந்த ஆர் குரூப்ல இருக்கு. விளங்குதா இல்லையா? ரைட். திருப்பி என்ன செய்யறாருன்னா நடுவுல இங்க சல்பர் ஒன்று வாராரு. நடுவுல யார் வராரு எங்களுக்கு? சல்பர் ஒன்று வாராரு. நடுவுல சல்பர் ஒன்று வாராரு. நடுவுல சல்பர் ஒன்று வாராரு. சல்பர் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இன்னொரு கார்பன் ஒன்று வாராரு. அது CH3 இருக்கும். ஏன் சொல்லுங்க? 3 1 4 பொண்ட். சல்பருக்கு 2 பொண்ட். இந்த கார்பனுக்கு 2 பொண்ட் ஹைட்ரஜனோட 2 பொண்ட் மேலையும் கீழையும். இந்த ஹைட்ரஜனோட 2 பொண்ட் மேலையும் கீழே 2 பொண்ட். இப்ப பாருங்க, இந்த மெத்தியோனின் ஸ்ட்ரக்சர்ல ஆர் குரூப்ல எத்தனை கார்பன் இருக்கு எங்களுக்கு? 1 2 3 கார்பன் இருக்கு. விளங்குதா? எது ஆர் குரூப்? இதுல எது ஆர் குரூப் சொல்லுங்க எனக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே இதுதான் யார் எனக்கு? இதுதான் ஆர் குரூப். விளங்குச்சா? கிளியரா? இது எனக்கு என்னது? ஆர் குரூப். இவர் யாரு? கார்பாக்சிலிக் குரூப். இது ஹைட்ரஜன், இது அமைனோ குரூப். இது ஃபுல்லா யார் எனக்கு? ஆர் குரூப். அப்ப நான் அதை கொஞ்சம் குழப்பிக்காம நான் எப்படி எழுதுறேன்? இது என்ன குரூப் எனக்கு? இது ஆர் கூட்டம், அதாவது அட்கேல் கூட்டம், ஹைட்ரோ கார்பன். அதுல ஸ்பெஷலா ஒரு நோட்டோட சொல்லுங்க. இப்ப எனக்கு யார் இருக்கா உள்ளுக்கு? சொல்லுங்க எனக்கு யார் இருக்கா? இந்த நோட் பண்ணுங்க. யாரு காணப்படுற எனக்கு? கந்தகம் எழுதுவோம். யார் எங்களுக்கு? கந்தகம் காணப்படும். யார் காணப்படுவாரு? ரைட். இந்த மெத்தியோனினை பத்தி, இந்த அமினோ அமிலத்தை பத்தி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த மெத்தியோனின் அமினோ அமிலம் தான் புரத தொகுப்பை ஆரம்பிக்கிற அமினோ அமிலம். எங்க உடம்புல புரத தொகுப்பு நடக்கணும் இப்ப மொத்த கதசமா இல்லையா நாங்க? அப்ப புரத தொகுப்பை ஆரம்பிக்கிற அமினோ அமிலம் யார் எங்களுக்கு? மெத்தியோனின் அமினோ அமிலம். அப்ப எங்க உடம்புல காணப்படுற எல்லா புரதங்களையும் மெத்தியோனின் காணப்படும். சரியா பிள்ளையா? சரியா இல்ல? அன்னைக்கு நான் சொன்னேன் இதை பத்தி. ஏன்னா சில புரதங்கள் உருவாகக்குள்ள புரதங்கள் முதிர்ச்சி அடையும், தொழிற்பாடு ரீதியா மாறும். அந்த நேரம் முதிர்ச்சின்னு சொல்லக்குள்ள சில அமினோ அமிலங்கள் வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு அகற்றப்படும். பெரிய ஒரு ப்ராசஸ் அது. ரைட். அது என்னங்கிறது நான் பின்னுக்கு சொல்லி தரேன். எங்க உடம்புல புரதத்தொப்ப ஆரம்பிக்கிற அமினோ அமிலம் யாரு? என்ன இருக்கு அதுல? சல்பர் இருக்கு. அதுக்குன்னு சொல்லி எல்லா புரதங்களையும் மெத்தியோனின் காணப்படுமா? அது முக்கியமான மொலிக்யூலர் பயாலஜி நோட்டுன்னு ஆனா இங்கே நான் தந்துருவேன். அது கிளியரா இல்லையா? அப்ப நாங்க 2 நோட் எழுத போறோம். மெத்தியோனினை பத்தி 2 நோட் எழுத போறோம். சரிங்களா? அப்புறம் மெத்தியோனினை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அமினோ அமிலத்துல உள்ள பெப்டைட் பிணைப்பு தொடர்பா தான் பாக்குறேன். ஏன்னா எங்களுக்கு சரி இது எழுதுங்களேன். நான் 2 நோட் என்னங்கிறத வேகமா எழுதுங்க. மெத்தியோனின் கட்டமைப்பு. வேகமா எழுதுங்க. இதுல ஈரியல்பு தன்மை பத்தி நான் உங்களுக்கு படிப்பிக்க இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அமினோ அமிலங்களை பத்தி விளங்கிட்டு நாங்க அமினோ அமிலத்தால உருவாக்குற பெப்டைட் பிணைப்புக்கு போவோம். இது 4வது நோட்டம் கூட.
இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் ஆகியிருக்கு சல்ஃபர் காணப்படுதுன்னு சொல்லி என்ன புரதங்கள்ல மேபி புரதங்கள் என்ன இருக்கு எங்களுக்கு சல்ஃபருங்கிற மூலகம் காணப்படலாம் சில புரதங்கள்ல. அமினோ அமிலங்களோட வகை 10 வகை இருக்குன்னு சொல்லி 20 வகை அதை பத்தி கதைக்க இருக்கு நம்ம. ரைட், இன்னொரு 2 நோட் அமினோ அமிலங்களை பத்தி கதைக்க இருக்கு, வேகம் எழுதுங்க பாப்போம். அதாவது அமினோ அமிலத்துல ஈரியல்பு தன்மை பத்தியும் முக்கியமான நோட் ஒன்று இருக்கு அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் பத்தியும். வேகமா எழுதுங்க, எவ்வளவு வேகமா எழுத முடியுமோ அவ்வளவு வேகமா எழுதுங்க. அடுத்து 5வது நோட் போமா நம்ம. சரியா வரைஞ்சிட்டீங்களா எல்லாருமே? 5வது நோட்டுக்கு போவோம். பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும் இது. ரைட், அஞ்சாவது நோட் என்னன்னா அமினோ அமிலங்களின் எழுதுங்க என்னோட சேர்த்து ஈரியல்பு நடத்தை. அமினோ அமிலங்களினது ஈரியல்பு நடத்தை. பாருங்க பொண்டை விரிச்சு நம்ம அந்த பொண்டிங் அடிப்படையில வரைஞ்சிருக்கோம். சொன்னீங்க இந்த ஐதரசன் காரணமா இந்த ஐதரசனை உடைச்சு வெளியே எடுக்க முடியும் H+ஆ எடுக்கிறனால இந்த கூச் கூட்டம்னால இந்த அமினோ அமிலம் அமில இயல்புடையது. என்ன இயல்பு? அமில இயல்பு. யாரை வெளியெடுக்க முடியும்? இந்த ஐதரசனை உடைச்சு என்ன வெளியெடுக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம். H+ஆ. இந்த நைதரசனில் உள்ள தனிச்சோடி காரணமா யாரு காரணமா? ரைட், இப்போ உண்மைக்குமே கெமிஸ்ட்ரி படிப்பிச்சதுக்கு அப்புறம் யூனிட் 2ல அல்லது பிஹெச் பாடம்ங்கிறதுல அமில காரங்களுக்கு தியரி கொஞ்சம் இருக்கு. எங்களுக்கு 3 தியரி இருக்கு. ஆர்ஹீனியஸ் தியரி, லோரி பிரான்ஸ்டட் தியரி, அதே மாதிரி லூயிஸ் அமில கார தியரின்னு சொல்லி 3. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் கெமிஸ்ட்ரியும். அந்த நேரம் உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஏன் இது அமில இயல்பு? ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் விளங்குதா? பேரிலே இருக்குதானே கார்பாக்சிலிக் அமிலம். அமினோ குரூப் வந்து ஒரு காரம். அது ஏன் அமிலம் காரம்ங்கிற தொழிற்பாட்டை இப்ப எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. விளங்குதா? ரீசனை சொல்லி கொடுத்து பொறிமுறையை விளக்க முடியாது. ஆனா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லேட்டர் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு சொல்லுவேன். இதை படிப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிஹெச் பாடத்திலையும் தாங்கட் கேசல் வரக்குள்ள அமினோ அமிலங்கள்னு ஒரு கதை ஒன்று கதைப்போம். அப்போ உங்களுக்கு விளங்கும், ரைட் இது அமில இயல்பு கார இயல்பு வச்சிருக்குன்னு சொல்லி. இப்ப நம்ம ஜஸ்ட் தான் எழுத போறோம். அமில இயல்புக்கு காரணமானது சரியா அக்யூரேட்டா எழுதுறோம். நைதரசன தனிச்சொடி காரணமாக என்ன இயல்பு எங்களுக்கு? கார இயல்புக்கு காரணம். அப்ப கார இயல்பு அமில இயல்பு ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது என்னது எங்களுக்கு? ஈரியல்பு. கார்பாக்சிலிக் அமில கூட்டங்களோட எண்ணிக்கை அதிகமாகவும் அமினோ கூட்டங்களோட எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தா அமில இயல்பு. அமினோ கூட்டங்களோட எண்ணிக்கை கூடமாகவும் கார்பாக்சிலிக் அமில கூட்டங்கள் எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தா ரெண்டுமே சமனா இருந்தா அப்ப 3 நோட் எழுதுவோம். ஒன்னு எழுதாங்க. இப்ப இதுல முதலாவது நோட் என்னன்னா, சரியா, கார்பாக்சிலிக் அமில குரூப்பும் NH2 குரூப் 3 நோட் எழுத போறோம். கவனிங்களே. அல்லது நான் இப்ப COOH எழுதிட்டு இது NH2 எழுதினாலும் பரவாயில்ல. டேஷ் NH2 கவனிங்க சமன் கார்பாக்சிலிக் எண்ணிக்கையில கூட இவர் எண்ணிக்கையில கூட. இப்ப எனக்கு இவரோட அமைப்பு சொல்லுங்க. இது என்னது?
ஈரியல்பு. கார்பாக்சிலேட் எண்ணிக்கை அதிகம். அமினோ அமிலம் இணை இயல்பை வச்சிருப்பாரு, அதிகம் கார இயல்பு இருக்கும், ஆனா குறைக்கப்பட்டிருக்கும். அமில இயல்பு தான் நல்லா வெளிக்காட்டப்படும் இங்கன, அல்லது மூல இயல்பு என்ன என்ன வேற. இது எழுதிருங்க. அமினோ எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர்ல உள்ள ஈரியல்பு நடத்தை பத்தியும் இதையும் எழுதிடுங்க. இப்போ பயாலஜியை ஃபுல்லா படிச்சு வேலை இல்லை, பாயிண்ட் ஃபார்ம்ல நம்ம நினைவு வச்சுக்கணும் எஸ்ஏக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. ஏன்னா ஞாபக சக்தியை கூட்டிக்கணும். இப்ப புரதத்துல இயல்பு அமினோ அமிலத்துல இயல்பு எழுத சொன்னா உங்களுக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸும் பாருங்க சொட்டேன்னு சொல்லிட்டா ஞாபகம் வருதா இல்லையா? ஏன்னா கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நோட் செட்டணும் உருவாக்கிக்கிறது. இப்போ ரிசோர்ஸ் இருக்கு, ஓகே, ரிசோர்ஸை பேஸ் பண்ணி பின்னுக்குள்ள பாடங்கள் ஏதாச்சும் இது கனெக்ட் ஆயிருக்கா அதையும் பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நோட்டை உருவாக்குறோம். மெத்தியோனின் நோட் 2 தரல தானேண்ணா? முத இது எழுதுங்க, நான் மெத்தியோனின் நோட் 2 தரேன், குயிக் எழுதுங்க. வேகமா எழுதுங்க. ஓகேயா? நல்ல போர்டை கவனிங்க, என்ன எழுதியிருக்கோங்கிறது நல்லா விளங்க பாருங்க. அதுக்கப்புறம் வேகமா எழுதிக்கிட்டு போங்க. பார்த்து பார்த்து எழுதுறதுல எந்த ஒரு விஷயமும் ஆக போறது இல்ல. எழுதும் போது போர்டை நல்லா கவனிங்க, விளங்க வச்சா கவனிச்சு அப்சர்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் எழுது. அப்போ உங்களோட எழுதுறதுல வேகம் அதிகரிக்கும். இல்லாட்டி ஒன்னொன்னா விளங்காம பார்த்து பார்த்து எழுதுனீங்கன்னா லேட் ஆகும், என்ன எழுதி முடிக்க நீங்க. சரி, இப்ப நம்ம மெத்தியோனின்க்கு வரும். கொஞ்சம் மெத்தியோனின் நான் நோட்டை சொல்லலையே உங்களுக்கு, ரியலி சாரி. எழுதுங்க. புரத தொகுப்பை ஆரம்பிப்பது மெத்தியோனின் அமினோ அமிலம் ஆகும். புரத தொகுப்பை ஆரம்பிப்பது மெத்தியோனின் அமினோ அமிலம் ஆகும். எனினும் எல்லா புரதங்களிலும் மெத்தியோனின் பிராக்கெட்ல எழுதுங்க கந்தகம் அணு. இந்த மெத்தியோனின்ல தானே சல்பர் இருக்காரு எங்களுக்கு, மெத்தியோனின் இது கந்தகம் அணு காணப்படுவதில்லை. எல்லா புரதங்களிலும் மெத்தியோனின் பிராக்கெட் எழுதுனீங்கன்னா அது கந்தகம் அணு காணப்படுவது இல்லை. விளங்குதா? ஏன்னா புரதங்கள் முதிர்ச்சி அடையக்குள்ள வெட்டப்பட்டு என்ன செய்ய எங்களுக்கு நீக்கப்பட்டலாம். ஆனா புரதத்தை இப்ப ஆரம்பிக்கிற முதலாவது அமினோ அமிலம் யார் எங்களுக்கு? மெத்தியோனின். இதுவும் ஓகே. அப்ப ஈரியல்பு நடத்தி இப்ப விளங்கிட்டீங்க. இங்க கொஞ்சம் கவனிங்க. அடுத்தது 6வது நோட் அமினோ அமிலங்கள்ல நாங்க கழிக்க போறது அத்தியாவசியமான அடுத்தது என்ன எங்களுக்கு?
அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள். அது என்ன அத்தியாவசியமானதுன்னா, நம்ம கதைச்சோம் அத்தியாவசியமானதுன்னா, இப்ப தமிழ் எடுத்த என்னது அத்தியாவசியம்னா தேவையானது, அத்தியாவசியமற்றதுன்னா தேவையில்லாதது. அப்ப அமினோ அமிலம் தேவையில்லாது தேவையில்லாதது அப்படியா? தமிழ்ல விட பயாலஜிக்கலி தமிழ் வேற விளங்குச்சா? பயாலஜிக்கலா சொல்ற அந்த தமிழ் வந்து இது வித்தியாசமானது. அத்தியாவசியமானனா உடலால் தொகுக்கப்பட முடியாத உணவால உட்கொள்ளணும். உடலால் என்ன செய்ய முடியாத நான் சொன்னேன் புறத்தோப்பு செய்யலாம். புறத்தோப்பு செய்யறதுன்னா நமக்கு அமினோ அமிலங்கள் தொகுக்கப்படணும். அப்ப அமினோ அமிலங்கள் தொகுக்கப்படணும்னு சொன்னா சில அமினோ அமிலங்கள் உடலால தொகுக்கப்பட முடியும், சில அமினோ அமிலங்கள் உடலால தொகுக்கப்பட முடியாது. ரைட்? இதுல இந்த குட்டி கதை ஒன்று இருக்கு, கொஞ்சம் புக்ஸ்ல மாறுது. 10 அமினோ அமிலம் அத்தியாவசியம், 10 அத்தியாவசியம் அமினோ அமிலம் அத்தியாவசியமற்றதுன்னு இருக்கு. சில புக்ல இருக்கு 11 அமினோ அமிலம் வந்து அத்தியாவசியமற்றது, 9 அமினோ அமிலம் தான் என்னது எங்களுக்கு. என்ன ரீசன் யாருன்னா, இந்த ஆர்ஜினைன்னு சொல்லி ஒரு அமினோ அமிலம் இருக்கு, ஏன்னு சொல்றது நம்ம அதை கேபிட்டல் ஏ ஆர்ஜினைன்னு சொல்லி. அந்த அமினோ அமிலங்கள் இப்ப நம்ம பாலர் பருவத்துல இருந்து வளர்றோம் தானே, பாலர் பருவத்துல உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. என்னதால ஆர்ஜினைனை இதை எப்படி உற்பத்தி செய்ய முடியாது, பாலர் பருவத்துல உற்பத்தி செய்ய முடியாது. ஆனா ஆர்ஜினைனை கொஞ்சம் வயது முதிர்ந்த அடல்ட்ஸ்ல என்ன செய்ய முடியும், ஓரளவு உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அப்ப பாட புத்தகத்துல சொல்றது சில நேரம் அதனாலதான் அதை எடுத்துட்டாங்க போல, முன்ன சிலபஸ்ல 10 இருந்துச்சு. ஆனா நல்ல விளங்கிங்க, 10 அத்தியாவசியம் பாலர் பருவத்துல, 10 அத்தியாவசியம் முதிர்ந்த பருவத்துல, 9 தான் அத்தியாவசியம். ஒண்ணு என்ன செய்யப்படும் எங்களுக்கு உருவாகும், அஜினைன் உருவாகும். நினைச்சா அப்ப நான் உங்களுக்கு எண்ணிக்கையை தராம, எண்ணிக்கையோட விஷயத்த சொல்லிட்டேன், எண்ணிக்கையை தராம அது என்னங்கிறத சொல்றேன். விளங்குச்சா? அப்ப எழுதுங்க, மொத்தம் 20 அத்தியாவசியமான அத்தியாவசியமானதுல மொத்தம் சேர்த்தா எத்தனை, மொத்தம் 20 அமினோ அமிலம். விளங்குச்சா? ஏன்னா இப்ப உங்களுக்கு எண்ணிக்கையை தரல. ஆஜினைன்கிற அமினோ அமிலம் என்ன செய்யலாம், சிறு வயதுல உற்பத்தி செய்ய முடியாதானா பெரியவங்களான என்ன செய்யலாம் எங்களுக்கு உற்பத்தி செய்யப்படலாம். எனவே அதுல 11 9 10 10 தரல. ரைட்? நான் விஷயத்தை மட்டும் தரேன், எழுதுங்க. அத்தியாவசியமான அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் மொத்தமாக 20 அமினோ அமிலங்கள் எமது உடலில் காணப்படும். உடலில் எழுதாங்க, மொத்தமாக 20 அமினோ அமிலங்கள் புரதத்தோப்புக்கு தேவை அப்படின்னு எழுதுங்க. நாங்க வேணா இது எழுதிட்டு எழுதுவோமா, கீழே அந்த நோட்டை அத்தியாவசியமான அத்தியாவசியமற்றது எழுதிட்டு எழுதுவோமா? அப்ப அது ஓகே தானே? இப்ப எழுதிட்டீங்க, சரிங்க. எழுதுங்க. அத்தியாவசியமானன்னு சொன்னா உடலால் தொகுக்கப்பட முடியாத, உடலால் தொகுக்கப்பட முடியாத, உடலால் தொகுக்கப்பட முடியாத கட்டாயமாக உணவினால் உட்கொள்ளப்பட வேண்டிய அமினோ அமிலங்கள் ஆகும். உடலால் தொகுக்கப்பட முடியாத கட்டாயமாக உணவால் உட்கொள்ளப்பட வேண்டிய அமினோ அமிலங்கள் ஆகும். அத்தியாவசியமற்றதுக்கு எழுதுங்க. உடலால் தொகுக்கப்படக்கூடிய, வேகம் எழுதுங்க, உடலால் தொகுக்கப்படக்கூடிய, உடலால் தொகுக்கப்படக்கூடிய உணவால் உட்கொள்ளப்பட தேவையற்ற, உணவால் உட்கொள்ளப்பட தேவையற்ற அமினோ அமிலங்கள் ஆகும். உணவால் உட்கொள்ளப்பட தேவையற்ற அமினோ அமிலங்கள் ஆகும். எழுதுங்க. இப்ப நிறைய அமினோ அமிலங்கள் இருந்தாலும் எங்க உடம்புல புரதத்தொகுப்புக்கு எத்தனை அமினோ அமிலங்கள் தேவையானது, 20. அப்ப நான் சொல்ற மாதிரி எழுதுங்க அடுத்த லைன்ல. எமது உடலில் புரதத்தொகுப்பிற்கு, எமது உடலில் புரத தொகுப்பிற்கு 20 அமினோ அமிலங்களே தேவையானது ஆகும். எண்ணிக்கையில் எத்தனை அமினோ அமிலம் தேவை, 20 வகையான அமினோ அமிலங்களே தேவையானது ஆகும். அப்ப மொலிக்யூலர் பயாலஜில இந்த அமினோ அமிலங்களை பத்தி நாங்க ஏனைய தகவல்களை கதைப்போம். சரிதானே? அமினோ அமிலங்களோட கதை முடிஞ்சு. இப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க, பெப்டைட் பிணைப்பு உருவாக்கம். பெப்டைட் பிணைப்பு உருவாக்கம். இப்ப நோட்ஸ தரப்போறது இல்ல, சரியா? நோட்ஸ தரப்போறது இல்ல. நோட்ஸ் வந்து இந்த டியூட் எடுத்தீங்கன்னா இந்த டியூட்ல உங்களோட நோட்ஸ் அவ்வளவுமே இருக்கும். ஏன்னா இந்த டியூட் எடுங்க, டியூட்ல எப்படி ஒரு பெப்டைட் பிணைப்பு உருவாகுது தொடர்பான எல்லா தகவல்களும் இருக்கும். நம்ம அதை எழுத போறது இல்லை, ஆனா உருவாகிற விதத்தை நம்ம என்ன செய்ய போறோம், வரைஞ்சு பார்க்க போறோம். எனக்கு நிச்சா ரைட். அமினோ அமிலம் தொடர்பா எல்லா டீட்டெயிலும் இப்போதைக்கு எங்களுக்கு சிலபஸ் உட்பட்டதும் பின்னுக்குள்ளதும் சேர்த்து காய்ச்சாச்சு. ரைட். இங்க நீங்க கவனிங்களே, ஒரு அமினோ அமிலத்துல எங்களுக்கு ஒரு
இது ஒரு முதலாவது அமினோ அமிலம். அமினோ அமிலம்னு ஒரு பெட்டியில் தான் சொன்னேன் ரயில் உருவாக்குறதுல. அடுத்தது இந்த கூச்முனைக்கு நீங்க இணைப்பீங்க யார? NH2. இந்த ஸ்ட்ரக்சர் விளங்குதானே? இது ஒரு அமினோ அமிலம். இது முதலாவது அமினோ அமிலத்துல நான் ஒன்னு போறேன். முதலாவது அமினோ அமிலத்துல கார்பன் மத்திய கார்பன். இது ரெண்டாவது போன ரெண்டாவது அமினோ அமிலத்துல மத்திய கார்பன். அப்ப அதை சூழ்ந்துள்ள கூட்டங்கள்ல உங்களுக்கு விளங்குது. இப்ப எப்படி பெப்டைட் பிணைப்பு உருவாகும்னா, இந்த அமினோ அமிலத்துல முதலாவது அமினோ அமிலத்தில் உள்ள OH-க்கும் ரெண்டாவது அமினோ அமிலத்துல அமைன் கூட்டத்தில் உள்ள ஐதரசனுக்கும் இடையே ஒடுங்கல் தாக்கம் ஒண்ணு வெளியே போறதுனால என்ன உருவாகும்? எங்களுக்கு நீர் மூலக்கூறு ஒண்ணு வெளியே போகும். நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு யார் யாருக்கு பெருசா வர என்ன கவனிங்க, இந்த கார்பனுக்கும் நைதரசனுக்கும் இடையில ஒரு பொண்ட் ஒன்று உருவாகும். சரியா இல்லையா? கார்பனுக்கும் நைதரசனுக்கும் இடையில என்ன செய்யும்? எங்களுக்கு ஒரு பொண்ட் ஒன்று உருவாகும். இந்த பொண்டுக்கு பேர் தான் என்னது எங்களுக்கு சொல்றது நாங்க பெப்டைட் பிணைப்பு. மிச்சத்தை அப்படியே வரைஞ்சு விடணும். யார் இருக்கா மிச்சது? இப்ப முதலாவது கார்பன் இருக்காரு, அதுக்கு இணைஞ்ச ஐதரசன் இருக்காரு, அதுக்கு இணைஞ்ச R இருக்காரு, அதுக்கு இணைஞ்ச NH2 இருக்காரு. சரியா? அடுத்தது வரைஞ்சா இதோட இருக்கும் ரெண்டாவது கார்பன் இருக்காரு, ரெண்டாவது கார்பனுக்கு எனக்கு ஐதரசன் இருக்காரு, அதுக்கு இணைஞ்ச R இருக்காரு, அதுக்கு இணைஞ்ச OH இருக்காரு. இப்ப யார் பெப்டைட் பாண்ட்? யார் பெப்டைட் பாண்ட்? இதா இருக்காரு. இந்த பிணைப்பு தான் என்ன பிணைப்பு? பெப்டைட் பிணைப்பு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுங்கன்னா சொல்லுங்க பாப்பா. ரொம்ப லேஸ், இது தடுமாறெல்லாம் தேவையில்ல. முதலாவது அமினோ அமிலம் இந்த இருக்காரு வருது. முதலாவது அமினோ அமிலம், முதலாவது அமினோ அமிலம் இந்த அமினோ அமிலத்துக்கும் இந்த ரெண்டாவது அமினோ அமிலத்துக்கு என்ன செஞ்சு எங்களுக்கு ஒரு பொண்டு நூறு தெரியுங்களா? முதலாவது அமினோ அமிலத்துல யார் எங்களுக்கு கூச் கூட்டமும், ரெண்டாவது அமினோ அமிலத்துல எங்களுக்கு அமைன் கூட்டத்துக்கு இடையில எங்களுக்கு ஒரு பிணைப்பு உருவாகுது. அந்த பிணைப்புக்கு பேர் என்னது? பெப்டைட் பிணைப்புன்னு சொல்லுது. தெரியுங்களா? அதாவது முதலாவது அமினோ அமிலத்துல கார்பாக்சிலிக் கூட்டத்தில் உள்ள OH-க்கும் ரெண்டாவது அமினோ அமிலத்துல அமைன் கூட்டத்தில் உள்ள ஐதரசனுக்கும் இடையில என்ன பிணைப்பு உருவாகுது? பெப்டைட் பிணைப்புன்னு உருவாகி என்ன வெளியே போகுது? நல்லா நினைவு வச்சுங்க இந்த விஷயத்த. இது சும்மா ஒரு விஷயம் இல்ல. மொலிக்யூலர் பயாலஜில புரதத்தோக்கம் நடக்கிறது இதே மெத்தடுக்கே கீழே தான் புரதத்தோக்கும். முதலாவது அமினோ அமிலத்துல கூச்சு கூட்டத்துக்கும் ரெண்டாவது அமினோ அமிலத்துல NH2 கேட்டல தான் பிணைப்பு வருது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். நார்மலான வேர்டு அதனாலதான் 1-2 கட்டமைப்பை போட்டிருக்கேன். கண்டிப்பா மொலிக்யூலர் பயாலஜி படிப்பிக்கக்குள்ள, புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிப்பிக்கக்குள்ள, புரோட்டீன் சிந்தசிஸ் படிப்பிக்கக்குள்ள நம்ம எழுதுன்னு இந்த நோட்டை நீங்க கொண்டு வர வேண்டி வரும். இல்லாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு வர வேண்டி வரும். ஏன்னா அங்குள்ள பாடத்தோட சேர்த்து தான் உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன். இது புரியுது? எஸ் எப்படி வரலான்னு எப்படி வரலாம்? புரதத்தோட ஸ்ட்ரக்சரை விளங்கப்படுத்துங்க. அது 5வது யூனிட், 5வது கேள்வி 2வது யூனிட்ல. 2வது கேள்வி என்னதுல? புரத தொகுப்பை விளங்கப்படுத்துங்க. அது எங்க உள்ளது? மொலிக்யூலர் பயாலஜி 7வது யூனிட். விளங்குதா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்கலாம். இது எழுதுங்க பாப்பா. இதான் இருபெப்டைட் கட்டமைப்பு. என்னது? இந்த ஸ்ட்ரக்சர் யார் எங்களுக்கு? இருபெப்டைட் கட்டமைப்பு. வரைஞ்சிருங்க பாப்பா. போய்க்கா.
இந்த உருவான இந்த கட்டமைப்புக்கு பேர் என்னது? என்ன கட்டமைப்பு? இரு பெப்டைட்டு கட்டமைப்பு. இந்த விஷயம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியிலும் திருப்பி ரொட்டேட் ஆகும். சரியா? நைலோன் உற்பத்தியில நைலோன் உற்பத்தின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு பல்பகுதிய மாக்கல்ல. அதுல இதே ஏமைட் பிணைப்புன்னு வருவாங்க. அந்த ஏமைட் பிணைப்பு தான் உண்மைக்குமே இங்க வார பிணைப்பு. அது ஆர்கானிக் படி சொன்னா இங்க நாங்க என்னன்னு சொல்றோம், அதை பெப்டைட் பிணைப்புன்னு நம்ம அறிமுகப்படுத்துறோம். விலங்குதான் பயாலஜிக்கலி பெப்டைட் பிணைப்புன்னு சொல்றது. ஏன் நீர்ல உள்ள ஐதர்சன் பிணைப்பை கூட நாங்க பிணைப்பு விஷயம்னு சொன்னோமே ஏன்னா, ஆனா கெமிக்கல் அது என்னன்னு சொல்றது, நாங்க ஐதர்சன் பிணைப்புன்னு சொல்றது. எழுதிட்டீங்களா? படத்துக்கு போமா ஹெடிங். ம் ரைட். அடுத்தது போடுங்க, பொலிபெப்டைட்டு சங்கிலி உருவாக்கம். பொலிபெப்டைட்டு அல்லது பல்பெப்டைட்டு. ரைட். பொலிபெப்டைட் அல்லது பல்பெப்டைட்டு சங்கிலி உருவாக்கும். நாங்க எடுப்போம் ஒரு 4 விதமான அமினோ அமிலங்களை எழுதுவோம். அப்ப எங்களுக்கு ஓகே தான், ஒரே கலர்ல எழுத போறது. முதலாவது ஒரு அமினோ அமிலம் கார்பன் ஐதரசன் ஒண்ணு, திருப்பி யார் வருவா எங்களுக்கு? சி டபுள் பாண்ட் OH கூட்டம் ஒண்ணு, திருப்பி இங்கன நைதர்சன் ஐதர்சன் கூட்டம் ஒண்ணு, கீழே யார் எங்களுக்கு? ஆர் குரூப். ரெண்டாவது அமினோ அமிலத்தை சொல்லுங்க எனக்கு, வேற ஒரு இது. அதே மாதிரி தான் என்னது, கார்பன் ஒண்ணு ஐதரசன் ஒண்ணு. இது கூச்சுனா ரெண்டாவது அமினோ அமிலம் யாரு எனக்கு? இங்கன இங்கன NH2 இறங்குதா? இன்னும் உருவாக்கல பொண்ட கவனிங்க. திருப்பி இங்க ஆர் ஒண்ணு, இங்கனே யார் எங்களுக்கு? கூச்சு கூட்டம் ஒண்ணு. இப்ப மூணாவது அமினோ அமிலம் சொல்லுங்க இப்ப எனக்கு. இதுக்கு இதுக்கு பக்கத்துல அமீன் கூட்டம் என்ன? நைதரசன், ரெண்டு ஐதரசன், மூணாவது அமினோ அமிலம் இது ஐதரசன் ஒண்ணு. இது யாரு எங்களுக்கு? ஆறு கூட்டம் ஒண்ணு. இது இது கூச்சு கூட்டம் ஒண்ணு. நாலாவது சொல்லுங்க இப்ப. இதுக்கு யாரு எங்களுக்கு? அமீன் கூட்டம் நைதரசன் ஐதரசன். இங்கன நாலாவது அமினோ அமிலத்துக்குரிய அந்த கார்பன் இங்கன யாரு? ஐதரசன். இங்க ஆறு கூட்டம் ஒண்ணு. இங்கன சி டபுள் பண்டோ OH கூட்டம் ஒண்ணு. யார் யார் இல்லாம போ? இல்லாம போறத சொல்லுங்க. பாருங்க, இல்லாம போறது நான் பெரிய ஒரு பொண்ணுல காட்ட போறேன் இப்ப. எனக்கு இதுல OH போகும். இதுல ஒரு திக்கா காட்டுறேன், சரியா இல்லையா? இல்லையா? பிரச்சனை இது மேக்ஸிமம் ஓகே தான் அது. சரி, இங்க என்ன செய்யும்? OH இங்கன ஐதரசம். அப்ப இவங்க எல்லாமே இல்லாம போங்க, சரியா இல்லையா? இதான் போன், இதான் பெப்டைட் போன். விளங்குதா இல்லையா? அங்கிட்டு இந்த OH இந்த H இல்லாம போகும். இப்ப பெப்டைட் போன். இப்ப விளங்குது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி. இங்கன என்ன போயிருக்கும்? இங்கன ஒரு H போயிருக்குமா இல்லையா? அப்போ இங்கிட்டு போன் இப்படி போகுதுன்னு அர்த்தம். விளங்குதா இல்லையா? இங்கிட்டு இங்கிட்டு OH போயிட்டு இந்த பொண்டு இப்படி போகுதுன்னு அர்த்தம். விளங்குச்சா எப்படி பாலிபெப்டைட் சங்கிலி போகுது? இவன் ஹைட்ரஜன் வெட்டுப்பட்டிருக்கு. எப்படி ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி போகுதுன்னு விளங்குதா? மீள வர அழகும் என்னங்கிறது விளங்குதாங்க. இது கிளியரானவங்க எத்தனை பேரு? அப்ப பாலிபெப்டைட் இப்படித்தான் செய்யணும்னு தொகுக்கப்பட்டுக்கிட்டே போகும். விளங்குதா இல்லையா? இங்கே கவனிச்சுக்குங்க, இவர் தான் ஒரு அமினோ அமிலம். யார் இவர் தான் எங்களுக்கு ஒரு? இங்க பாருங்க, இந்த கலர்ல தானே வரைஞ்சிருக்கு. இவர் ஒரு அமினோ அமிலம். ஹலோ, இது ஒரு அமினோ அமிலம். அடுத்தது யாரு எங்களுக்கு? எல்லோ கலர்ல வரைஞ்சிருக்கேன். இவர் இன்னொரு அமினோ அமிலம் எனக்கு, சரியா? அவரு ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்குது, அவரு இன்னொரு அமினோ அமிலம். விளங்குதா? அடுத்து இன்னொரு ரோஸ் கலர்ல மாதிரி வரைஞ்சிருக்குது, அவர் இன்னொரு அமினோ அமிலம். கிளியரா சொல்றது என்னன்னு இப்ப இவர் ஒரு அமினோ அமிலம், இவர் ஒரு அமினோ அமிலம், இவர் மூணாவது அமினோ அமிலம், இவரு நாலாவது அமினோ அமிலம். இவங்க சேர்த்து தான் கவனிங்க. இப்ப நாங்க வரைஞ்சோம் பெரிய பொண்ணு போது என்ன பொண்ணு இவரு?
என்ன பொன் இங்க போற பொண்ணு இது யாரு? பெப்டைட் பிணைப்பு. இந்த அமினோ அமிலத்தை கொண்டு போற இந்த பிணைப்பு யாரு எங்களுக்கு? இது யாரு எங்களுக்கு? ஹைட்ரஜன் பிணைப்பா? பெப்டைட் பிணைப்பு. என்ன பிணைப்பு? இப்ப விலங்குச்சு ஒரு புரதம் ஒண்ணு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி வேற புரோட்டீன் உருவாகுறது. இது முதலாவது புரோட்டீன், இவரு சாரி முதலாவது அமினோ ஆசிட், இவரு ரெண்டாவது அமினோ அமிலம், இவரு மூணாவது அமினோ அமிலம், இவரு. இப்ப நான் கேக்குறேன் இந்த ஓர்டரை தொகுக்கப்படுது தானே. சாரி நான் சொன்னேன் இப்ப இந்த வெள்ளை கலர் ஒன்னாவது, மஞ்சள் ரெண்டாவது, நீலம் மூணாவது, ரோஸ் நாலாவதுன்னு சொல்லி. இப்ப நான் கேக்குறேன் ஏன் நீலம் ஒன்னாவது வர இயலாதா? வரலாம். யார் தீர்மானிக்கும்? எங்களோட உடம்புல உள்ள டிஎன்ஏ தீர்மானிக்கும். சொன்ன முதல் கதை ஒண்ணு, அமினோ அமிலங்கள் இந்த ரேஞ்சில இந்த ஓர்டர்ல தான் இருக்கணும்னு சொல்லி யார் தீர்மானிப்பாரு? எங்க டிஎன்ஏ தீர்மானிக்கும். அதுதான் எங்க எக்ஸ்டெண்டட் வேஷன் சொன்னேன் எங்க மொலிகுலர் பயாலஜில. அதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு கதப்பேன் கொஞ்சத்துல. அது எப்ப கதப்பேனா இன்னைக்கு இல்ல, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதை சொல்லி தருவேன். விளங்குதா? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஒன்று விளங்காம உங்களுக்கு இது சொல்ல இயலுமா? எனக்கு இயலாது. டிஎன்ஏ பத்தி சொல்ல அவசியம் ஒன்று இருக்குதானே, புரதத்தோப்ப புரதங்கள் பத்தி சொல்லக்குள்ள. அப்ப டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட் படிச்சுட்டு நியூக்ளிக் ஆசிட் பத்தி என்னென்னலாம் பின்னுக்கு படிக்க போறோங்கிறத ஒரு தொகுப்புன்னு நான் உங்களுக்கு தருவேன். அதுல இருந்து புரதத்தோப்பு அமைப்புகளை டிஎன்ஏல இருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி அதை ஒரு சின்ன நோட்டை நம்ம எழுதிக்கு தான் இருக்கும். கிளியர் இல்லையா? கொஞ்சம் கவனிக்கணும், எழுதுறது இல்ல. விளங்குதா? சப்ஜெக்ட் ஓகே. இப்ப பொலிபெப்டைட் சங்கிலியன் எப்படி போகுதுங்கிறது கிளியர் தானே? இப்ப இது அம்புக்குரிய என்னென்ன விளங்குச்சு தானே? டக்குன்னு எழுதுங்க, வேகமா எழுதுங்க. அடுத்து படிப்பிக்க போறது புரதங்களோட கட்டமைப்பு மட்டங்கள் பத்தி. பொலின்னு சொல்றது இங்கிலீஷ் வேர்டு ஒன்று விளங்குதா? பொலினா தமிழ்ல என்னென்ன அர்த்தப்படும்? பல அப்படின்னு அர்த்தப்படும். அடுத்த ஹெடிங் புரதங்களின் கட்டமைப்பு மட்டங்கள்னு போடுங்க. இதுல நான் உங்களுக்கு இமேஜஸ் கொஞ்சம் இப்ப ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி காட்டும் வீடியோஸ். அப்படி இல்லாட்டி இமேஜஸ் கொஞ்சம் காட்டு. இதுல வரைய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்ல, பட் விளங்கிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்கு இதுல. அடுத்த கிளாஸ் வந்து இப்ப பிசிக்கல் கிளாஸ் வரவங்களுக்கு இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் கூடிய
அந்த பிக்சர்ஸ் கலர் பிக்சர் செட் ஒன்று உங்களுக்கு கையில தருவேன் டியூட்டர் ஒட்டிக்கிறதுக்கு. இன்னைக்கு நாங்க இன்டர்நெட்ல இருந்து விளங்க போறோம் அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது. புரத கட்டமைப்பு மட்டங்கள். புரதங்களோட கட்டமைப்பு மட்டங்கள் சரியா. முதலாவது விஷயம் புரதங்களோட கட்டமைப்பு மட்டங்கள்னு வரக்குள்ள இப்ப நம்ம புரதங்களை உற்பத்தி செஞ்சு தானே உடம்புல உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லி 4 விதமான மட்டங்கள் இருக்கு புரதங்கள்ல. முதலான கட்டமைப்பு சரியா, ரெண்டாவது வந்து துணையான கட்டமைப்பு, மூணாவது வந்து புடையான கட்டமைப்பு, நாலாவது வந்து நாட்புடையான கட்டமைப்பு. நாலாவது என்னது எங்களுக்கு பேரா? முதலாவது என்னது எங்களுக்கு புரதங்களோட முதலான கட்டமைப்பு, ரெண்டாவது என்னது இருக்கு எங்களுக்கு புரதங்களோட துணையான கட்டமைப்பு, மூணாவது இருக்கிறது எங்களுக்கு புடையான கட்டமைப்பு, நாலாவது உடம்புல தொகுக்கப்படுற முதலாவது வடிவம் முதலான கட்டமைப்பா தான் தொகுக்கப்படும். தொகுக்கப்படுறது அந்த வடிவத்துல. இந்த 3 தான் எங்கட உடம்புல உள்ள புரதங்கள்ல தொழிற்பாட்டு வடிவங்கள். விளங்குதா என்ன வடிவங்கள்? அப்ப தொகுக்கப்படுறது முதலான வடிவத்துல, முதலான வடிவம் தொகுக்கப்பட்டு அது புடையானதாகவோ நாட்புடையானதாகவோ அல்லது துணையானதாகவோ மாற்றப்பட்டா மட்டும்தான் தொழிற்படும் புரதம்னு நாங்க சொல்றது. ஃபங்க்ஷனிங் புரோட்டீன். விளங்குதா? இல்லாட்டி புரதம் என்ன செய்யாது, முதலான கட்டமைப்புல இருந்தா தொழிற்படாது. விளங்குச்சா? அது தொழிற்படாத நிலை. இது என்னது? இவங்க 3 பேர் தான் தொழிற்படும் நிலை. யாரு? புரதம் தொழிற்படும் நிலை. முதலான கட்டமைப்பு புரதம் தொழிற்படாத நிலை. இதை எழுதி இடங்களை குறிப்பா வேகம் எழுது. இதுகள் ஒவ்வொன்றை பத்தி விளங்கப்படுத்தி தரேன். சரியா? கவனிங்க. முதலான கட்டமைப்புனா என்னன்னு? முதலான கட்டமைப்புங்கிறது ஒரு அமினோ அமிலங்கள்ல ஒரு தொடர் வரிசை. கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு அமினோ அமிலம், பெப்டைட் பிணைப்பு ஒரு அமினோ அமிலம், இன்னொன்னு பெப்டைட் பிணைப்பு அமினோ அமிலம் ஒண்ணு. நான் வேற ஒரே கலர்ல எழுதுறேன். இது ஒரு முதலான கட்டமைப்பு. இது ஒரு தனி பல்பெப்டைட் சங்கிலி. விளங்குச்சா? ஒரு யார் எங்களுக்கு ஒரு தனி பல்பெப்டைட் சங்கிலி. இது கிளியரா? இப்ப இந்த சங்கிலி உள்ளுக்கு இதான் முதலான கட்டமைப்பு. இப்படிதான் இருக்கும். வேற தொழிற்படாத நிலை. நேரா என்ன பெப்டைட் பிணைப்புனால முதலான அமினோ அமிலங்கள் அடுக்கப்பட்டு போய்கிட்டே இருக்கும். என்ன பிணைப்பால? பெப்டைட் பிணைப்பால. இந்த தனி பல்பெப்டைட் சங்கிலி சொல்றதுதான் முதலான கட்டமைப்பு. கிளியரா? இது தொழிற்படும் நிலையா தொழிற்படாத நிலையா? புரதங்கள்ட்ட தொழிற்படாத நிலை. இப்படி இருந்தா புரோட்டீனுக்கு ஃபங்க்ஷன் பண்ணாது. என்ன ஃபங்க்ஷன்? கொண்டு செல்லல், சேமிப்பு, கடத்தல், நச்சு புரதங்களை எதிராக தொழிற்படுறது அப்படி எல்லாம் ஒண்ணுமே செய்யலாது. பேசாம இருப்பாரு. தொகுக்கப்பட்டது மட்டும்தான். நினைச்சா இல்லையா? இப்ப இவரை தொழிற்படும் நிலைக்கு மாத்தக்குள்ள இப்ப இந்த ஒவ்வொரு அமினோ அமிலங்களுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் கார்பாக்சிலிக் கூட்டங்களும் இருக்கு, அமினோ கூட்டங்களும் இருக்கு. இருக்கா இல்லையா? என்னென்ன கூட்டங்கள் இருக்கு? என்ன நடக்கும்னா இங்கன ஒரு அமினோ அமிலத்துல காணப்படுற கார்பாக்சிலிக் கூட்டத்துக்கும் ஒண்ணு இங்கன்னு அல்லது கொஞ்சம் தூரம் இருக்க அல்லது ரொம்ப தூரம் இல்ல கொஞ்சம் அருகில உள்ள அடுத்த அமினோ அமிலம் இருக்காரு. அடுத்த அமினோ அமிலத்தில் உள்ள அமினோ கூட்டம் இருக்காரு. இப்ப நம்ம சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ரைட், நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை விளங்கப்படுத்திட்டே வரேன்.
இதுதான் இப்ப தேவை. சரிங்களா? நடந்தது இதை வரைஞ்சோம் நாங்க. கவனிங்க, இந்த 2 பேரை பத்தி சொல்றேன். இந்த இருக்காரு, இந்த இந்த கார்பன் இருக்காரு, கார்பன்ல ஆக்சிஜன் இருக்காரு. இது வந்து ஒரு அமினோ அமிலத்துல 2வது அமினோ அமிலத்துல உள்ள அமைப்பு அதானே, 2வது தானே. இது 3வது அமினோ அமிலம் தானே. இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல கார்பாக்சிலிக் கூட்டத்துல ஆக்சிஜன் இருக்காரு தானே. இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த அமினோ கூட்டத்துல ஹைட்ரஜன் இருக்காரு தானே. இப்ப நான் தேவை கருதி இப்ப நான் படத்தை குழப்ப நான் பிரச்சனை இல்லையே, வரைஞ்சாச்சு தானே. மேல ஹைட்ரஜனை போடுறேன். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பொண்டோடு இப்படி வர முடியும், விளங்குச்சா இல்ல? அந்த தனிச்சோடிக்கும் ஹைட்ரஜன் அது பெரிய கதை ஒண்ணு கெமிஸ்ட்ரியில, நான் சும்மா பயாலஜிக்கலி சாதாரணமா சொல்லி தரேன். ஒரு அமினோ அமிலத்தில் உள்ள யாருக்கப்ப கார்பாக்சிலிக் கூட்டத்தில் உள்ள ஆக்சிஜன் அணுவுக்கும் அடுத்த அமினோ அமிலத்தில் அமீன் கூட்டத்தில் உள்ள எந்த அணுக்கும் எங்களுக்கு ஹைட்ரஜன் அணுக்கு இடையில ஒரு பொண்டு வர முடியும். இது என்ன பிணைப்பு தெரியுமா? இந்த பிணைப்பு வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு. என்ன பிணைப்பு? ஹலோ, கிளியரா? என்ன பாண்ட்? இது ஒரு பாண்ட் வந்து என்ன நடக்கும்? இப்படி நீங்க அங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன், நாங்க 2 பேரும் பேசாம இருக்கோம். இப்படி இப்ப நம்ம 2 பேரும் பிணைப்பு வருது. இப்ப நான் உங்களை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கிறேன், நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்கிட்ட வருவீங்களா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம், ரொம்ப சிம்பிள். அப்ப இப்படி போற கார்பன் சங்கிலி என்ன செய்யும்? இப்படி என்ன செய்யும்? மடிப்படைய பார்க்கும், அல்லது இப்படி செல் சுருளடைய பார்க்கும். உதாரணம் அதன் மேடங்க, அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல பலூன் போல கட்டுற அந்த ரிப்பன் பார்த்துருக்கீங்களா? கடையில நேரா விற்பாங்க. அது அழகா இருக்குமா நேரா தொங்க போடுறதுக்கு? நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பேன் ஒன்று எடுத்து இழுத்துட்டு என்ன செய்யும்? அந்த அப்படி மாற்றணும்னு சொல்லணும் போறதுக்கு. சில இந்த காட் விளையாண்டுருப்பீங்க, இந்த மாதிரி மடிச்சு விளையாண்டுருப்பீங்க. இப்படி ஒரு தாளம் எடுத்தீங்கன்னா, ரைட், இப்படி ஒரு தாளம் எடுத்து இதை ஒரு உள்ளுக்கு ஒரு மடி மடிப்பீங்க. திருப்பி என்ன செய்வீங்க? இதே அளவுக்கு ஒரு ஒரு கதை புத்தகம் செய்யற மாதிரி, சித்திரம் வரைகிற மாதிரி இங்கிட்டு வெளியே ஒரு மடி ஒன்று மடிச்சிருப்பீங்க. திருப்பி இதை எப்படி மடிச்சிருப்பீங்க? மடிச்சது இல்லையா? அந்த மாதிரி மடிச்சு விளையாண்டது இல்லையா? மடிச்சிருக்கீங்க தானே? இந்த மாதிரி மடிச்சுட்டு என்ன செய்யறது நம்ம இப்ப இதை விரிச்சு பார்த்தா எப்படி இருக்கு எங்களுக்கு? மடிஞ்சு இருக்குமா இல்லையா? அது இந்த கலர் டியூட்டா இருந்தா கொஞ்சம் அழகா விளங்கும், கேமரால விளங்குதோ தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்படி விளையாண்டுருக்கீங்க தானே இந்த மாதிரி. இப்ப என்ன செய்யும்னா, துணையான கட்டமைப்பு உருவாகிறக்குள்ள இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமா யாருக்கு இடையில, முதலாவது கார்பன்ல உள்ள அமினோ அமிலத்தில் உள்ள கார்பாக்சிலிக் கூட்டத்தில் உள்ள ஆக்சிஜன் அணுக்கும் 2வது அமினோ அமிலத்தில் உள்ள அல்லது அருகில் உள்ள அமினோ அமிலத்துல ஹைட்ரஜன் இடையில உள்ள அந்த ஹைட்ரஜன் இடையில அமினோ கூட்டத்தில் ஹைட்ரஜன் இடையில ஹைட்ரஜன் பண்ட் வரனால இந்த அமினோ அமிலத்துக்கு ஒன்னு சுருளடைய முடியும் அல்லது மடிப்படைய முடியும். என்ன செய்ய முடியும்? ஒன்னு சுருளடைய முடியும் அல்லது மடிப்படைய முடியும். முடியல என்ன புரதம் இருக்கு? ஷாம்போல நடிச்சிருப்பாங்களே, பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறையவே தெரியும். ஷாம்போ வாசி 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 கெரட்டின் புரோட்டீன். பொம்பளை பிள்ளையோட முடியும் ஸ்டைல இப்படி சுருட்டி போட்டுக்குவாங்க தானே. இந்த மாதிரி ஸ்டைல நினைச்சு சுருட்டி போட்டுக்குவாங்க. நான் சொல்றது அதுக்குள்ள நினைவு வச்சுக்கிறதுக்கு. சரியா? மடிப்படைந்த புரதங்கள்ல துணையான கட்டமைப்புல 2 வடிவம் இருக்கு. ஒன்னது என்னது? அல்பா சுருளி வடிவம். 2வது பீட்டா மடிப்படைந்த தட்டு வடிவம். அப்ப அல்பா சுருளி வடிவத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கெரட்டின். அதான் அந்த பொம்பளை பிள்ளையோட முடியோட நான் சம்மந்தப்படுத்தணும். நினைச்சா முடியல உள்ளது என்னது? அப்ப கெரட்டின். அப்ப அது எப்படி இருக்கும்? பொம்பளை பிள்ளையோட முடியை யோசிச்சு பாருங்க. அப்படி சுத்தி போட்டிருப்பாங்க. அப்ப சுருளி வடிவம். இல்லை நினைச்சா இல்லையா? அப்ப மறக்க கூடாது. அது கிளியரா? மத்தது என்னது? பீட்டா மடிப்படைந்த தட்டு. அது நம்ம கொஞ்சம் கண்ட பயம், அந்த பூச்சி நம்ம ஓரத்துல அப்படி வலையெல்லாம் போட்டு விட்டு இருக்கும். யாரு? செலந்தி வளையிட்ட அந்த பட்டு நார் இருக்கேன், அதுதான் என்னது எங்களுக்கு பீட்டா மடிப்படைந்த தட்டு. அது ஒரு புரோட்டீன் ஒண்ணு, புரதம். அது என்னது? சிலந்தி வலையில உருவாக்குறது. அது என்னது? உங்களுக்கு ஒரு புரோட்டீன் ஒண்ணு. இப்போ விலை நினைச்சா இல்லையா? எப்படி ஒரு துணையான கட்டமைப்பு உருவாதுன்னு சொல்லு. இது கிளியரானவங்க? இப்ப துணையான கட்டமைப்பு உருவாக்கிட்டோம். அப்ப பாருங்க, இப்ப முதலான கட்டமைப்பு ஒண்ணுமே செய்யாம இப்படி இருந்துச்சு. துணையான கட்டமைப்புல ஒண்ணு இப்படி என்ன செஞ்சு இப்படி மடிஞ்சு இருந்துச்சு, அல்லது இப்படி என்ன செஞ்சு ஸ்டெல்லாகி சுருண்டுச்சு. இப்ப நான் உருவாக்க போறது புதியான கட்டமைப்பு. என்னது? இது மட்டும் இல்லாம புதியான கட்டமைப்புல இன்னும் நிறைய பிணைப்புகள் உருவாக போகுது. ஹைட்ரஜன் பிணைப்பு, அயன் பிணைப்புகள், கந்தக பிணைப்புகள். ஏன் கந்தகம் இருக்கலையா? கந்தக பிணைப்பு உருவாக இல்லாத மெத்தியோனின் 2 இருந்தா, இல்லாட்டி சிஸ்டீன் சொல்ல மறந்துட்டேன். சிஸ்டீன்ல சல்பர் இருக்கு. யாரு? சிஸ்டீன்ல உருவாக இல்லாதா? சிஸ்டீன் 2 இடையில அது இரு கந்தக பிணைப்பு. நீர்வெறுப்பு இடை தாக்கங்கள். அது என்ன நீர்வெறுப்பு இடை தாக்கங்கள்? இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன். இப்ப நாங்க முதல்ல உள்ள ஸ்ட்ரக்சருக்கு போக போறோம். என்ன ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு? புரோட்டீன்ல இந்த பெப்டைட் பிணைப்புல இருந்து வந்து இங்க வந்து இந்த பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்.
இதை கொஞ்சம் கவனிக்கல. இதுல நீரை விரும்பாத ஒரு இனம் ஒன்று இருக்கு. நீருக்கு பிடிக்காது. யார் நீருக்கு பிடிக்காத ஒரு இனம் ஒன்று இருக்கு? லிப்பிட் அடிப்படையில் சொன்னா அட்கைல் கூட்டங்கள், நீரை விரும்பாதவங்க. இவங்க என்ன செய்வாங்க, நான் பிணைப்பு உருவாக்கக்குள்ள, இதுக்குதான் நீர் வெறுப்பு இடைத்தாக்கம்னு சொல்றது. இவங்க அந்த அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்கக்குள்ள புரதம் உள்ளுக்கு, அமினோ அமில அந்த கட்டமைப்பு உள்ளுக்கு, அந்த சங்கிலி உள்ளுக்கு ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க. ஏன்? நீருக்கு விருப்பம் இல்லை. விளங்குதா நீருக்கு? அப்ப ஸ்ட்ரக்சர் உருவாக்கல என்ன செய்வாங்க, இந்த செயின் என்ன செய்வார், சங்கிலி, ஆறு சங்கிலி ஓடி உள்ளுக்கு ஒளிஞ்சு வைக்கப்பட்டு ஒளிஞ்சுக்குவார் நீரை கண்டா. நீருக்கு விருப்பமான இந்த தொகுதியில் என்ன செய்யும், வெளிக்காட்டப்படும். இதான் நீர் விரைப்பு இடைத்தாக்கங்கள். இப்படி நிறைய பிணைப்புகள் உருவாக்குறனால புரதத்தின் புடையான கட்டமைப்பு உருவாகுது. என்ன கட்டமைப்பு உருவாகுது? அப்ப நான் கேட்கிறேன், 2 ஐதர்சன் பிணைப்பு உருவானதுக்கே புரதம் இப்படி இருந்தது, இப்படி மடிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம், இப்ப எவ்வளவு பிணைப்பு வருது? இப்ப என்ன செய்யும், சுத்தி கிட்டி குழஞ்சு புரதம் நல்லாவே என்ன செஞ்சிடும். அதாவது இப்படித்தானே கழிச்சோம். இப்ப அடுத்தது ஒன்னும் தேலாத எனக்கு ரிப்பன் மாதிரி இல்லாட்டி போய் மடிச்சு காட்டேன் தானே. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? இதுதான் புடையான கட்டமைப்பு. இந்த பாருங்க, புரதம் சுருண்டுச்சு நல்லா. கிளியரா இல்லையா? அப்படி இருந்த புரோட்டீன் இப்ப ஃபங்க்ஷனிங் புரோட்டீனா மாறிக்கு. விளங்குதா என்ன சொல்றேன்னு? இப்ப அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? நாட்புடையான ஸ்ட்ரக்சர். இது ஓடற விளங்கிங்களா? உதாரணம் தவிர பார்ப்போம். நாட்புடையான ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்குள்ள என்ன நடக்கும்னா, இப்ப இது முதலான கட்டமைப்புள்ள ஒண்ணு தானே. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இவர் இன்னொரு அமினோ அமில தொடர் ஒழுங்கு பால்பெப்டைட். இவரு சுருடுவார். வேற நினைச்சா இந்த இன்னொன்னு இவரு சுருடுவாரு. இப்படி சுத்தி பேப்பர் போல் செஞ்சு விளையாடும். அந்த மாதிரி பாருங்க, நிறைய என்னது பால்பெப்டைட் சங்கிலிகள், நல்ல அடிப்படைந்து உருவான நிறைய பால்பெப்டைட் சங்கிலிகள் சேர்ந்து என்னது உருவாக்கும்? நாட்புடையான கட்டமைப்பு இப்படி உருவாக்கும். இறங்குச்சா இல்ல? பாருங்க இதுல இது வந்து தனியா ஒண்ணுமே நடக்காம அப்படியே இருந்துச்சுன்னா முதலான கட்டமைப்பு. கொஞ்சம் அடிப்படைஞ்சு சுருண்டு வந்துச்சுன்னா ஒரு ஆள் வந்தா துணையான கட்டமைப்பு. நல்லாவே சுருண்டுச்சுன்னா புடையான கட்டமைப்பு. சுருண்ட 2-3 பேர் சேர்ந்துச்சுன்னா இப்ப கிளியரா இல்லையா? இறங்குச்சா நானு? சரி, இங்க பாருங்க, நாங்க அடுத்ததுக்கு போவோம். புரதத்துல கட்டமைப்பு மட்டங்கள் எப்படி உருவாகுது? முதலான கட்டமைப்பு நார்மலா தொகுக்கப்படுற வடிவம் தானே அது முதலான கட்டமைப்பு. துணையான கட்டமைப்புல தனித்த பல்பெப்டைட் சங்கிலி, புடையான கட்டமைப்புலையும் தனித்த பல்பெப்டைட் சங்கிலி, அதாவது ஒரு சங்கிலி தான். நாட்புடையானதுல நிறைய சங்கிலிகள் ஒண்ணு சேரும். விலங்குதா விலங்கலையா? நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இதுல இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு இமேஜ் ஒன்று அடுத்த கிளாஸ் வந்து தார. இதுல இது விலங்குதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது அமினோ அமிலம் 1. பாருங்க என்ன போகுது. இந்த போற அமைப்பை சொல்றேன். இது அமினோ அமிலம் 2, அமினோ அமிலம் 3, அமினோ அமிலம் 4 போகுதா? பாருங்க, இந்த அமினோ அமிலங்கள்னால செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாகுது. என்னது எங்களுக்கு? அல்பா ஹெலிக்ஸ். இங்க பாருங்க எப்படி சுருண்டு இருக்காருன்னு சொல்லி. கிளியரா? இப்ப பீட்டா அடிப்படை தட்டி இதுல இல்ல, சரி பிரச்சனை இல்ல. இந்த தனித்த பல்பெப்டைட் சங்கிலி மேலும் சுருள்வடைவதனால இதுல எத்தனை சங்கிலி இருக்கு பல்பெப்டைட்? இவரே இப்படி மாறாது. விளங்குதா? ஆல்பா சுருளியோ பீட்டா ஹெலிக்ஸ் பீட்டா மடிப்படைந்த பீட்டா பிளீட்டட் ஷீட் இப்படி மாறாது. வேற ஒண்ணு தான் இது நடக்குது. ஆனா அந்த அந்த மடிப்பை நான் சொல்றேன் இன்னும் அதிகரிக்குதுன்னு சொல்லி.
இங்க மடிப்பு அதிகரிக்கிற வேலை தான் நடக்குது, ஒரே புரதம் மாறல, விளங்குதா? ஒரே அமினோ அமில தொடர்பு மாறல. இப்ப என்ன நடக்குது எங்களுக்கு இதுல? நல்லா சுருடுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, அந்த சுருண்டதுக்குள்ளுக்கு தான் இந்த சுருளி வடிவம் இருக்கு, நல்லா சுருண்டு போயிருக்கு, விளங்குதா? இப்ப இது என்னது எங்களுக்கு? புடையான கட்டமைப்பு. கிளியரா? இந்த புடையான கட்டமைப்பு மாதிரி நிறைய பேர் சேர்ந்தா விளங்குச்சா இல்லையா? கிளியரா? ஓகே, சரி நாங்க பாப்போம் வேற எதுவும் இருக்கான்னு சொல்லிக்கினேன். அந்த உங்களுக்கு பீட்டா பீட்டட் சீட் ஒன்று காட்டணுமே. நான் முதல் நார்மல் ஸ்ட்ரக்சர் ஒன்று காட்டிட்டு, சரியா, அதுக்கப்புறம் இந்த உண்மைக்குமே அதன் ரசாயன கட்டமைப்பை பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அடுத்து வந்திருக்காங்க. விலங்குதான் பாருங்க, இது முதலான கட்டமைப்பு. விளங்குச்சாங்க? பிரைமரி ஸ்ட்ரக்சர் அமினோ அமிலங்கள் முதலான கட்டமைப்பு எப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு தனித்த பல்பெப்டைட் சங்கிலியோட போய்கிட்டே இருக்கால. இப்ப அந்த பல்பெப்டைட் சங்கிலி என்ன செய்யறாரு? செகண்டரி ஸ்ட்ரக்சர் மடியிறாரு, இது சொல்றாரு, சுருண்டா ஆல்பா ஹெலிக்ஸ், மடிப்படைஞ்சா பீட்டா, மடிப்படைந்த தட்டு. ஆல்பா சொல்லிக்கு உதாரணம் கெரட்டின், இதுக்கு உதாரணம் சிலந்திடப்பட்டினார். திருப்பி என்ன செய்யறாரு? மேலும் அது மடிப்படைஞ்சு சுருள் வடிவதுனால டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் என்னது எங்களுக்கு? புடையான கட்டமைப்பு. அந்த புடையான கட்டமைப்பு மாதிரி நிறைய பேர் சேர்ந்தா என்னது? குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர், நாட்புடையான கட்டமைப்பு. விளங்குதா? இப்ப நான் முதல் சொன்னது ஹைட்ரஜன் பாண்ட் உருவாக்குறத பத்தி, அதை பத்தியான ஏதாச்சும் ஒரு கெமிக்கலி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்ப்போம். நான் விளங்கப்படுத்தி இல்லாட்டி அடுத்த காசு இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று தாரு இருக்கு. கிளியரா? நீ அல்பா ஹைலிக்ஸ். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் பாண்ட் காட்டியிருக்காங்களா? ஒரு அமினோ அமிலத்துக்கும் அடுத்த அமினோ அமிலத்துக்கும் என்ன செய்யுது எங்களுக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் உருவாகுது. இங்க பாருங்க, பீட்டா பீட்டட் சீட் எப்படி இங்கிட்டு மாட்டிக்கிறாரு பாத்தீங்களா? ஒரு அமினோ அமிலத்துக்கும் அடுத்த அமினோ அமிலத்துக்கு என்ன செய்யறாரு எங்களுக்கு? வாராரு. விளங்குதா? இது ஒரே ஸ்ட்ரக்சர் தான், நீங்க நினைக்க கூடாது. இது ஒரு அமினோ அமில கட்டமைப்பு, இது ஒரு பல்பெப்டைட், ஒரே பல்பெப்டைட் தான். விளங்குச்சா இல்லையா? தனித்த பல்பெப்டைட் தான் இப்படி உருவாகும். இது கிளியரா இல்லையா? இது வந்து மொலிகுலர் லெவல்ல சும்மா அந்த பட்டன் மாதிரி, இந்த போல் மாதிரி வச்சது. இதுதான் கொஞ்சம் கிளியரான அமைப்பு. இதுல வந்து அந்த நைட்ரஜன் எல்லாம் போட்டு சரியா காட்டியிருக்காங்க. அது வந்து பிக்சர் கிளியரா இல்ல. கிளியர் கொஞ்சம் வரேன். இது ஓகே. இது பாருங்க, நம்ம சொன்னது உங்களுக்கு அந்த அடுத்த ரெண்டு ஐதரசன் கேட்டா வருது. இங்க பாருங்க, இதுல இதுதான் அமினோ அமில கார்பன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐதரசன் இருக்கு, ஆறு குரூப் ஒன்று இருக்கு, கார்பாக்சிலிக் தொகுதி அங்கிட்டு பெப்டைட் பிணைப்புக்கு போகுது, அமினோ கூட்டம்னா அங்கிட்டு பெப்டைட் பிணைப்புக்கு வருது. இது அடுத்த அமினோ அமிலத்துல கார்பாக்சிலிக் அமிலம், சாரி அந்த கார்பன் ஐதரசன் ஒன்று போகுது, ஆறு கூட்டம் ஒன்று வருது, அமினோ கூட்டம் இங்கிட்ட என்ன போகுது எங்களுக்கு? கார்பாக்சிலிக் அமிலம். இங்க பாருங்க, இந்த அமினோ அமிலத்துல கார்பாக்சிலிக் கூட்டத்துல உள்ள ஆக்சிஜனுக்கும் இந்த அமினோ அமிலத்துல அமீன் கூட்டத்துல ஐதரசன் என்ன கொண்டு வருது எங்களுக்கு? சரியா இல்லையா? இப்ப விலங்குது எப்படி மடியுதுன்னு சொல்லி, அது சுருளுதுன்னு சொல்லி. அப்ப இது அல்பா ஹேலிக்ஸ். இப்ப பாப்போம் பீட்டா பீட்டட் சீட்ல இருக்காரு இந்த அமைப்புல. இப்ப சொல்லுங்க, இங்க பாருங்க, இது ஒரு அமினோ அமிலம், இது அடுத்த அமினோ அமிலம். சரியா இல்ல? விலங்குது கார்பன் நிறைய இருக்கு, சரியா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. இப்ப கீழே வரத பாருங்க, ஒரு அமினோ அமிலத்துல உள்ள
அமைன் கூட்டத்தில் உள்ள ஐதரசனுக்கும் அதுக்கு அடுத்துள்ள அமினோ அமிலத்துல கார்பாக்சிலிக் கூட்டத்தில் ஆக்சிஜனுக்கும் என்ன செய்யுது, அங்க சைட்ல வருது, இங்க மேலும் கீழும் வருது. விளங்குச்சா இல்லையா? அப்ப அந்த மடியிற விதம் என்ன செய்யும் எங்களுக்கு வித்தியாசப்படும். இதை வரைய சொல்லியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பட் விளங்குதா? நம்ம வரைஞ்சிக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு ஒரு அழகான இமேஜ் செட் ஒன்று இதுக்கு நான் தருவேன். சப்ஜெக்ட் விளங்குது தானே? சரி, அப்ப நம்ம இப்ப இந்த சின்ன பிழை திருத்தங்கள் கொஞ்சம் எடுக்க போலாம். அமில சாரோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு எனக்கு தமிழ் மீடியம்ல. இப்ப வந்து நிக்கிறாங்க கொஞ்சம் பிழைகள் திருத்துறதுனால. நான் உங்களுக்கு மிச்சதை செகண்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து புரோட்டீன் மிச்ச ஸ்ட்ரக்சர் பத்தி இன்னும் நம்ம எழுதல, புரதத்திட கட்டமைப்பு மட்டங்கள் பத்தி இன்னும் எழுதல, அதையும் எழுதி கிளியர் பண்ணிக்கிட்டு இந்த படங்களையும் கொஞ்சம் நம்ம போட்டோ காப்பி அடிச்சு எடுத்துக்கிட்டு கிளியரா ரைட். அடுத்த கிளாஸ் ஃபுல்லாவே நாங்கள் ப்ரோட்டீனை முடிச்சுட்டு டிஎன்ஏ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த செஷனை இதோட முடியும். ரைட், ஓகே.